வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது மௌனம். இன்றைய அருளமுதம். மௌனத்தில் பல ரகசியங்கள் புதைந்திருக்கும். ஒரு வாக்கு உண்டு, 8வது வாக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? மௌனத்தில் மௌனம் உங்களுக்கு பல ரகசியங்களை கற்றுத்தரும், இல்லையா? அப்போ மௌனங்கிறது என்னவாக இருக்கிறதுன்னா, ரகசியங்களை வைத்திருக்கிறது என்று சொன்னாலே, ரகசியம்னாலே ஒரு தெரியாத ஒரு விஷயம், ஒரு அதிசயமான விஷயம், உண்மையான விஷயங்கள் ரகசியமாக இருப்பது, இல்லையா? உலகுக்கு புரியாத பிடிபடாத விஷயங்களாக இருக்கும். அப்போ அந்த தெரியாமல், மற்றவர்கள் உணராமல், இதுவரை உணர்த்தப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மறை என்று உணரப்பெறுகிறது. நம்ம மறைன்னு சொல்கிறோம் இல்லையா? மறைனா வேதம்னு சொல்கிறோம். மறைந்து இருப்பது அதுதான் மறை. தெரியாமல் இருப்பது, இதுவரை தெரியாமல் இருந்தது, அவன் இனிமேல் தெரியும், இல்லையா? ஒரு விஷயம் உணரப்படாமல் இருக்கிற பொழுது அது உயர்ந்ததாக இருக்கும். ஒரு பொருளை நம்ம அடையணும்னாலே நமக்கு என்ன இருக்கும்? மிகப்பெரிய ஆர்வம் உண்டாகும். அடைந்து விட்டால் அதில் ஆர்வம் குறைஞ்சிரும். அது எவ்வளோ பெரிய பொருளாக இருந்தாலும் சொல்லலாம், இல்லையா? அப்போ மறை என்பது மறைந்திருப்பது. அப்போ அந்த மறைந்திருக்கிறது தான் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் மௌனமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பேசாமலே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியாது. சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். எதற்கு உள்ளவங்களுக்கு தான் கிடையாது, இல்லையா? மௌனமாக இருக்கிறவங்களுக்கு கூட என்ன பேசுறதுன்னு தெரியாமலே உட்காந்துருக்கலாம், இல்லை இதை அப்புறமா பேசலாம் அப்படின்னு இருக்கலாம். அப்போ தனக்குள் அதை மறைத்து வைத்து கொண்டிருப்பார்கள். தான் அறியாமல் கூட இருப்பார்கள். 2 பேரும் இருக்குது, இல்லையா? தெரிஞ்சிட்டும் பேசாமல் இருக்கலாம், தெரியாமலும் பேசாமல் இருக்கலாம். அப்போ மௌனம் என்பது ஒரு சிறப்பிற்குரியது. 2 நிலையில் இருப்பது மௌனம். இரு நிலையில் இருப்பது மௌனம். இரு நிலையில் இருப்பது மௌனம், இல்லையா? ஒருத்தனை பார்த்த உடனே அவன் பேசாமல் இருக்கிறான்னு நம்ம நினச்சோம்னா தப்பாயிரும். மனசுக்குள்ளே 1000 திட்டம் போட்டுட்ருப்பான், 1000 பேசிகிட்டு இருப்பான், இல்லையா? சில நேரங்களில் அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு நினச்சா ஒன்றுமே நினைக்காமல் இருப்பான். அப்படியே ஏமாறுறது உண்டு. இப்போ யாரையாவது நம்ம பார்த்துக்கிட்டு என்னெல்லாம் நினைக்கிறாங்களோன்னு நினச்சோம்னா பாவம் அப்பாவியாக இருப்பாங்க. அவங்க எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க பிரச்சனையை அவங்க தலைமையில் இருக்கும்போது உங்களை பற்றி அவங்க நினைப்பாங்களே. நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினச்சிருந்தோம். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தலையில் வச்சுட்டு பார்க்குறவங்களெல்லாம் பிரச்சனையாக்கிட்டு இருப்போம். அது ஒரு மோசமான ஒரு நோய், இல்லையா? எப்பொழுதுமே நம்ம பிரச்சனையை நாம் மட்டும் கையாள தெரியணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த படித்தவர்கள், அறிவுடையவர்கள், சான்றோர்கள் என்று சொல்கிறவங்க யாருன்னு சொன்னால் தன்னைத்தான் ஆள்பவர்கள். தன்னை ஆழத் தெரிய வேண்டும். பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது, அது ராத்திரி பகல் மாதிரி, இல்லையா? ரோட்டில் போகும்போது மேடு பள்ளமே இல்லாமல் இருந்தால் எப்படி? இப்போ நீங்கள் நடக்கணும்னு சொன்னால் பளிங்கு மாதிரி இருந்ததுன்னா வலிக்கு விழுந்துருவீங்க. பளிங்காக இருந்தால் காலை வச்சு அப்படி சறுக்கிட்டு போயிடும். அப்போ அங்கே எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் சரசரப்பாக தான் இருக்கணும். இப்போ வாழ்க்கையே அப்படித்தான். இல்லைன்னா ஒரே இனிப்பை தின்னுட்டு இருந்தோன்னா தித்திப்பு திகட்டிடும், இல்லையா? அதே மாதிரி சுகங்கிறதும் சுகத்திலே இருக்கணும், சுகமாகவே தெரியாது. எல்லா விஷயங்களுமே எப்படி இருக்கிறதுன்னா தேவைக்கு தக்கவாறு அது மாறி மாறி நிகழ்கிற பொழுது தான் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஆர்வம் இருக்கும். அப்போ நிறைய பேர் துன்பத்தை பார்த்து பயந்துக்கிட்டு எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குது எல்லாம் நினைக்கிறது பாவம், அவங்களுக்கு ஒரு அறியாமை தான். வாழ்க்கையை அவர்கள் உணர முடியாமல் இருப்பார்கள். கேட்டால் படிச்சிருக்கேன்பாங்க, எனக்கு தெரியாதா? குழந்தை பெற்றிருப்பாங்க, பொண்ணை கூட கட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்க பெரியவங்கன்னு சொல்லிட முடியாது. அனுபவங்கள் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய டெண்டன்சி, ஹவு டு ஃபேஸ் இட்,
எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான், அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், சிறிதாகவும் இருக்கலாம் பெரிதாகவும் இருக்கலாம் இல்லையா. துன்பம்னு வர்றதுல சின்னது பெருசுன்னு என்ன இருக்குது? இப்போ மரணம்னு இருக்குது, மரணம் ஒன்று தான், அது கொஞ்சம் மரணம் நிறைய மரணம்லாம் இருக்குமா இல்லையா. விஷத்தில் வந்து துளி விஷம் அண்டா விஷம்னு இருக்குதா? விஷம்தான். அது மாதிரி துன்பம் அப்படி தான், இன்பமும் அப்படி தான். அப்போ முதல்ல நம்ம இந்த வாழ்க்கையில் என்ன கற்றுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, ஹவு டு ஃபேஸ் தி ப்ராப்ளம்ஸ் இல்லையா. பிரச்சனைகளை சமாளிப்பது எப்படி, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிலவங்களுக்கு பிரச்சனை எதுனே தெரியாமல் இருக்கும், அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அவங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க. பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இப்போ எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னு எங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க சோஃபா செட் எப்படி போட்டிருக்கீங்க, இப்படி போட்டிருக்கலாமே, கிளாக்கை தூக்கி இங்கே வச்சுருக்குறீங்க, அப்புறம் புக்கு அப்படி இருக்குது, இப்படி எதையாவது ஒன்று சொல்லி அங்கே அவங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க இல்லையா. இவ வேறு வந்து போது நம்ம மேலே என்ன வந்துடும், கடுப்பு வரும். அடுத்த தடவை நீங்கள் வரேன்னு ஃபோன் பண்ணால் நான் டி நகரில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்பாங்க, வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கோம். ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்போ ப்ராப்ளத்தை நாம் தான் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், வராமல் இருக்கும்போதும் ஹேண்டில் பண்ணணும், ரெண்டு பக்கமும். அப்போ எல்லாமே ரெண்டாக இருக்குது. மண்ணை பொறுத்தளவு நான் தான் சொல்லியிருப்பேன், மண்ணில் ஒன்றை காண்பது தான் உயர்ந்த நிலை. ஒன்றை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உயர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மண்ணுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் விண்ணுக்குரியவர்கள். மண்ணில் வாழலாம், ஆனால் விண்ணுக்குரியவர்களாக மாறிடுவீங்க. அந்த தேவகணங்கள்லாம் அப்படி தான். இப்போ மகான்கள் ஆகிறது, தேவகணங்கள் ஆகிறது, தெய்வமாக இருக்கான்னு சொல்கிறாங்களே, செத்தவங்கள தெய்வம்னு சொல்லவே கூடாது. அது ஒரு அபத்தமான ஒரு விஷயம், பைத்தியகாரத்தனம் இல்லையா. செத்து போனால் எங்கே போனான்னு தெரியும். மண்ணில் வாழ்கிற பொழுதே அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் அதை பொறுத்து தான் அவர்களை மனிதர்களாக கொள்வதா தெய்வமாக கொள்வதா இல்லையா, சுரனாக கொள்வதா அசுரனாக கொள்வதாங்கிறது வாழ்கிற வாழ்க்கையை தான் கற்றுத்தரும் இல்லையா. ஒருவனுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லலாம் அவங்க எப்படி வாழ்கிறார்கள். அப்போ அப்படி வாழணும்னா அவங்களுக்கு என்ன தெரியணும்னா, ஒன்றை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த ஒன்றை பற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, எது ஒன்றுன்னு தெரியணும் இல்லையா. ஏன்னா எல்லாமே ரெண்டாக இருக்கும். இப்போ நிறைய வீட்டில் போனோன்னு கேட்பாங்க அந்த பிள்ளையை பார்த்து, அது கொடுமை. இவங்க இருக்கிற லட்சணத்தில் இவங்க நாலேஜ் அங்கே குழந்தைகள் எடுத்து, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா, என்ன ஒரு அறிவீனமான கேள்வி. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னா, அம்மா பிடிக்குன்னு சொன்னால் அப்பாவுக்கு சிக்கலாமா இல்லையா இல்லையா, அப்பா பிடிக்குன்னு சொன்னால் அம்மாவுக்கு. அப்போ அந்த குடும்பத்தை பிளக்கிற கேஸெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க நினச்சிருவாங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக குழந்தைகிட்ட பாசமாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா. இந்த வாயில் சனி இருக்க கேஸுகள்லாம் தெரிஞ்சிடும். அது பேசும்போதே என்ன பண்ணிடும்னா சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று சொல்ல. அதை சொல்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்படி கள்ளி முள்ளுக்கு மேலே நடந்து போன மாதிரி இருக்கும். தே ஆர் கிரியேட்டிங் தி ப்ராப்ளம்ஸ். அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். அப்போ முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி எப்படி ஒரு ஆள்கிட்ட போகும்போது பேசுகிறது, சூழலுக்கு தக்கவாறு நம்மளை சீர் செய்து கொள்வது. அது கஷ்டம். ஆனால் நீங்கள் எப்போவுமே முதல்ல உங்களை நீங்கள் சீர் செய்துட்டு போகணும். அங்கே போய் நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழல் உங்களை என்ன பண்ணிடும், பிரச்சனை ஆகிடும் இல்லையா. இப்போ நீங்கள் போகிறீங்க, ஃப்ரெண்டு வீடு தான், வீட்டுக்காரரு உங்கள் ஃப்ரெண்டு அவங்க மனைவியை திட்டிகிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இது கேஷுவலாக நடக்கக்கூடியது. உங்களுக்கு பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்கு மேலே உள்ள அட்டாச்மெண்ட்டில் என்ன பண்ணிடுங்க, ஏங்க பொண்டாட்டி போய் பேசுகிறீங்க இப்படி, இவங்க சொல்கிற நல்லது தான் சொல்கிறேன்னு நினச்சிட்டு பேசுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, உங்கள் ஒய்ஃபை போய் பண்ணுறீங்க, ஒரு பெண்ணை மதிக்க தெரியலையான்னா இவன் முதல்ல வெளியே ரட்டுன்றோம். அப்புறம் பொண்டாட்டி சொல்ல இனிமேல் அவர்கிட்ட பேசவே செய்யாதம்மா. அவங்க அடிப்பாங்க அணைச்சிக்குவாங்க, அது அவங்கள சார்ந்தது. இவ்வளோ காலம் குடித்தனம் நடத்திட்டு தானே இருக்காங்க, நீங்கள் இன்னைக்கு தானே போய் பார்க்குறீங்க இல்லையா. அவங்க கேரக்டரை அடித்தாதான் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் சில பொண்ணு அழும். ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப மண் இருக்குது. என்னம்மாண்ணா, என்னங்க ஒரு நாள் கூட என்ன திட்டி பேச மாட்டேங்கிறாரு, கை நீட்டி அடிக்கிறது இல்லை, இது என்ன குடும்பம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்கிறார்.
என்ன இப்படி கனவு காண்றீங்க? ஆமாம், நான் பார்க்கறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்னை திட்டினாரு, அடித்தார், பேசினார், இப்படி 1000 ப்ராப்ளங்களை சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லையா? அப்போ என் மேலே அவருக்கு ஒன்றுமே அட்டாச்மெண்ட்டே இல்லை போல் இருக்குதே. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அடித்தா திட்டினா தான் அப்படி எதிர்பார்ப்புகள் வந்துடுது இல்லையா? அப்போ இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்கிற மாதிரி உலகத்தில் இல்லை, எல்லாம் 2 இருக்குது. அப்போ இதில் இந்த 2ஐ தாண்டி ஒன்றாவதுங்கிறது ஒரு பெரிய கடினமான ஒரு வித்தை. மகான்கள் எல்லாம் அதைத்தான் நோக்கி செல்வார்கள். இப்போ இறையை சொல்கிற பொழுது கூட இறைவன் இறைவன்ட்டான் இல்லையா? ஆண்னா பொண்ணு, இரவுனா பகல், இன்பனா துன்பம், எல்லாமே டபுள் ஆக்கிட்டான் இல்லை? இறைவனா இறைவன்ட்டா அப்போ சிவன்னா பார்வதி, விஷ்ணுன்னா அவருக்கு பொண்டாட்டி லட்சுமி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி எல்லாம் 2ஆக்கி உலகத்தையே என்ன பண்ணுறோம், சமன் இல்லாமல் ஆக்கி விட்டார்கள். இது அப்போ மகான்கள் உலகை சமன்படுத்துவதற்கு முனைவார்கள். மகான்கள் எப்படிப்பட்டவங்க? உலகை சமன்படுத்த முனைபவர்கள். அப்போ அவங்களுடைய சிந்தனை என்னன்னா, இப்போ எப்போவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உலகத்தை திருத்துவது என்பது யாராலும் முடியாது. உங்களை நீங்கள் திருத்திட்டா, அவங்க தங்களை திருத்தி விட்டால் அது உலகத்தை திருத்தின மாதிரி தான். நம்ம எல்லாருமே உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? ஒரு பார்ட்ஸாக தானே இருக்கிறோம் இல்லையா? ஒரு வட்டம் எடுத்துருக்குறீங்க, வட்டத்துக்குள்ளே ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டே வந்தால் டோட்டல் சர்க்கிள் உங்கள் கையில் வந்துடும். அதானே உண்மை இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணிக்கணும்? சீர் செய்வது என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்படி சீர் செய்வது, எப்படி பண்ணுறது? நம்ம நிறைய பேர் நினச்சிருக்காங்க, எங்கேயாவது வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், தலையை வாரிக்கணும், கொஞ்சம் நிறைய மேக்கப்லாம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டுக்கணும், இல்லை வீட்டில் இருக்கும்போது சும்மா இருந்தால் கூட வெளியில் போகும்போது தொங்கணும், கையில் எல்லாம் இதெல்லாம் மாட்டிக்கிட்டால் நம்ம ஒரு தன்னை சீர் செய்துக்கிட்ட மாதிரி நினைக்கிறாங்க. இது சும்மா இல்லையா? அது சிலவங்க விரும்பலாம், சிலவங்க விரும்பாமல் போகலாம், சிலவங்க தன்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு பண்ணலாம். அதெல்லாம் பிரயோஜனமே படாது. உங்களை சீர் செய்வது என்பது மனதை சீர் செய்வது. மனதை சீர் செய்வது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக திருவள்ளுவரான் சொல்கிற பொழுது, மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை என்று ஒரு திருக்குறள் உண்டு. அருமையான குறள். மனதோடு வாய்மை மொழியின். நீங்கள் உண்மை பேசணும். வாய்மைன்னா உண்மை இல்லையா? வாய்மை, மெய்மை, உண்மைன்னு இருக்கு இல்லையா? அதில் வாயினால் பேசக்கூடியது வாய்மை, உள்ளத்தால் பேசுவது உண்மை, மெய்யினால் செய்வது மெய்மை. அப்போ அந்த வாய்மை எப்படி இருக்க வேண்டும் என்றால் மனதோடு சார்ந்திருக்கணும். இப்போ நம்ம ஆளுகள்லாம் பேசும்போது வள்ளலாரையும் சொல்லுவார், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பேசுவான், சக்கரை மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ள என்ன இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது, தப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறார். எப்படி இருக்கணும்னா மனமும் வாய்மையும். வாயினா வாயினால் பேசக்கூடிய பேச்சுகள், நீங்கள் சொல்லக்கூடிய சொற்கள், இந்த ரெண்டும் எப்படி இருக்கணும்னா மனதோடு வாய்மை மொழியின், அந்த வாயினால் சொல்லக்கூடியது மனம் ஒத்தி இருக்க வேண்டும். மனதில் உள்ள தப்போ சரியோ அது ஓப்பனாக பேசக்கூடிய தன்மை இல்லை, அதுதான் ப்ராக்டிஸ். இப்போ நிறைய பேர் ப்ராக்டிக்கலை எப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் தவறாக பண்ணுவீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பார்த்துங்களேன், உதாரணத்துக்கு மனதோடு வாய்மை மொழியின் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ மனதோடு வாய்மை மொழின்னு சொன்னால் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் வாயினால் சொல்லணும் இல்லையா? மனம் என்ன நினைக்கிறதோ, நம்ம என்ன நினைக்கிறோன்னா வாயினால் சொல்லணும், ஆனால் மனதில் உள்ளதை காட்டக்கூடாது. நம்முடைய தாட்ஸ் எப்படி இருக்கும்? மனதில் என்ன இருக்குதோ அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு சாப்பிடாமல் பசியில் போயிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்றீங்களா? உடனே என்ன சொல்லுவாங்க, இப்போ வரும்போதுன்னு சாப்பிட்டு வந்தேன். ஆனால் மனம் சொல்லும், சாப்பிடாமல் வந்திருக்கமே, வயிறு பசிக்கிற, சீக்கிரம் கிளம்பணுன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்றீங்களான்னு கேட்ட உடனே அங்கே ஸ்டேட்டஸ். அப்போ அது ஸ்டேட்டஸ் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மனதிற்கு பொய்யை கற்றுக் கொடுக்குறீர்கள். உங்கள் ஃப்ரெண்டோடு நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாற்றி சொல்கிற பொழுது அறிந்தோ அறியாமலோ உங்களுக்குள் ஒரு விரிசலை நீங்கள் உண்டு பண்ணுகிறீர்கள். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா
நம்ம அவள்கிட்ட சொல்லவே இல்லையே, அவங்கள்ட்ட போய் சொல்லவே இல்லையே, நம்ம சாப்பிட்டோம் தானே சொல்கிறோம், இது அவங்களுக்கு தெரியவா போகுது? இந்த இடங்களில் தான் மனிதர்கள் மனிதனை விட தாழ்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா சிந்திக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், அது இருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு இடங்களில் சறுக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த சறுக்கக்கூடிய அந்த சறுக்கள் எல்லாம் மனதில் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மனப்பதிவுக்கு தக்கவாறு தான் அடுத்த பிறவி உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்போமே உங்களுக்கு விசா ரெடி ஆகிட்டே இருக்கும். எத்தனை நாள் விசா கொடுக்கலாம், எப்போ உங்களை அவுட் பண்ணலாங்கிறது தயாராகி கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம மனசில் தானே இருக்குது, இது அவங்களுக்கு தெரியவா போகுது, அதனால் நம்ம மாற்றி பேசலாம். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், மாற்றி பேசிடுவோம். ஆனால் இது ஒரு பெரிய தவறு கிடையாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் நினைக்கிறது நம்ம பசி நம்ம சாப்பிடலைங்கிறத நம்ம ஏன் சொல்லணும் இல்லையா? நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? ரெண்டாவது அங்கே போய் நம்ம எப்படி சாப்பிட்றது? நீங்கள் சாப்பிட வேண்டாம். சாப்பிட சொல்கிற பொழுது இப்போதே எனக்கு வேண்டாம் சொல்லாமல், ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டிங்களா? இல்லை எனக்கு தேவையில்லை. சாப்பிட்டேன்னு ஒரு போய் சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் தப்பு. நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாமல் இருக்கிறதும் அது உங்களுடைய இல்லையா, உங்களுடைய தேவையை பொறுத்தது, உங்களுடைய உரிமையை பொறுத்தது. உங்களை கம்பல் பண்ணி யாரும் சாப்பிட வைக்க முடியாது. ஆனால் அந்த சாப்பிட்ற இடத்துல உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தூக்கல் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிடாமலே சாப்பிட்டேன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களை நம்புகின்ற நண்பரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொய்க்க வைக்கிறீர்கள். அப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ மனிதர்களுக்கு மனிதர் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ எல்லாருக்கும் தெரியும், இப்போ உங்கள் செல்லு இங்கே இருக்குது, இந்த பக்கம் ஒரு செல்லு இருக்கும், ரெண்டும் ஆனில் இருந்துன்னு வைங்களேன். அவனும் ப்ளூடூத் போட்டு வச்சுருப்பான், நீங்களும் ப்ளூடூத் போட்டிருந்தீங்கன்னா, ஆனில் இருந்தால் இங்கே உள்ளது என்ன ஆயிரும், அங்கே போயிட்டுருக்கோம். ஆஃபில் இருந்தால் தானே போகாது, ஆனில் இருந்தால். இப்போ உங்கள் மனம் நீங்கள் பிறந்த அன்னையிலிருந்து இறக்குறது வரை ஆட்டோ எப்படி போகுது, ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் ஃபங்க்ஷனிங். மேனுவல்லாம் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்க, நான் நினச்சேன், நான் மாற்றுறேன், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் இப்போ பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் அறியாமை. மனம் என்னவாக இருக்கிறது, பிறந்த அன்னையிலிருந்து டக்கு 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 டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, நினைக்கிறது, சொல்கிறது, பேசுகிறது எல்லாம் அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். இதை அந்த காலத்திலே சொல்லிட்டான், சித்திரகுப்தன் கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்ம மக்கள் இன்னும் அப்படி தானே இருக்கிறாங்க. பொம்மை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கிறதுனால அவங்க என்ன கதை சொன்னாங்கன்னா, சித்திரகுப்தன் என்ன பண்ணிகிட்ருப்பார், உங்கள் கணக்கெல்லாம் எழுதுவார், அப்புறம் இதை கொண்டு போய் யம தர்மராஜாட்ட கொடுப்பாரு. அப்புறம் யம தர்மராஜா கணக்கு பார்த்துட்டு உங்களை போய் எங்கே போடுவார், அண்டாவில் போடுறாரோ குண்டாவில் போடுறாரோ நரகத்தில் போடுறாரு இல்லையா? கேட்க கதையில் கரு. உங்களுடைய குழந்தைத்தனத்துக்கு அது போதுமானது. எப்போ நீங்கள் அறிவுபூர்வமாக மாறுகிறீர்களோ அப்பொழுது அது என்னவாகிறது, அது அறிவியலாக மாறிவிடும். அப்போ மைண்ட் என்ன பண்ணுது, ரீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. மைண்ட் இஸ் ரீடிங். மைண்ட் என்ன பண்ணுதுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது தானாகவே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. சில விஷயத்தை நீங்கள் பார்க்காத மாதிரி போயிட்டுருப்பீங்க, உங்கள் கண்ணு பார்க்காம போயிட்டுருக்கோம். ஆனால் மனம் என்ன பண்ணியிருக்கோம், அதை வாங்கி உள் வைத்து கொண்டு இருக்கோம். இப்போ பார்க்குறதெல்லாம் நேராக அறிவுக்கு போகிறது கிடையாது, கண்ணுக்கு போகும். அது அறிவோட தொடர்பு இருக்கும். சில நேரங்களில் அந்த அறிவோடு அது தொடர்பு வைக்காத போது அந்த ஸ்டாக்கை எங்கே கொடுக்கும்னா மனசுக்கு தள்ளும். அறிவோடு அதை டச்சு வச்சுட்டுன்னு சொல்லியாச்சுன்னா மைண்டுக்கு போகாது, நேரம் அறிவுக்கு போயிடும். அந்த கண்ணுக்கு 2 தொடர்பு இருக்கிறது. எங்கே இருக்குதுன்னா மனதுக்கும் தொடர்பு இருக்கிறது, அறிவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதான் நான் ஒரு உபதேசத்தில் சொல்லியிருப்பேன், மனதை அறிவாக்கும் வித்தைன்னு சொல்லி இல்லையா? அப்போ இந்த மனதை நீங்கள் கண்ணோடு சேர்க்கின்ற பொழுது அப்போ அந்த கண் என்ன போயிடுன்னா அறிவுக்கு போயிட்டுருதுன்னு சொல்லியாச்சுன்னா மனதிலோட எல்லா ரெக்கார்டும் அங்கே போயிடும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஸ்டாஃப் எடுத்துக்கோமே, ஒரு கிளர்க் இருப்பாங்க, கிளர்க்கு கையில் கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ இவங்க இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டெண்டர் கையில் கொடுத்து அப்புறம் அவங்களுடைய சீனியர் கிட்ட போய் சைன் வாங்குறவங்க, இல்லை அவங்க சைடில் அந்த ஃபைல் எல்லாம் இவங்க கரெக்ட் பண்ணி அங்கே கொடுக்குறதுக்குன்னு வைங்களேன். இப்போ இவங்க டேபிளில் இருக்கக்கூடிய ஃபைல் இது மனதில் இருக்கிற மாதிரி. இப்போ இதை
பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்டெண்டர் இல்லை பியூன் கையில் கொடுத்து விடுறது மாதிரி கண். இப்போ கண்ணிட்ட இது கொடுத்த உடனே கண் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்ட்டை அது அறிவிட்ட கொண்டு கொடுத்துரும். அறிவு கையில் போயிடும். இப்போ அந்த ஃபைல் உங்களுக்கு சம்மந்தம் இருக்காது, அறிவுக்கு போயிடும். புரியுதுங்களா? அந்த அறிவு அதை வந்து என்ன பண்ணோன்னா அதை ஆப்ரேட் பண்ணோம், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணலாம்ங்கிறது அது போகும். இதுதான் உண்மை. அப்போ இதை அந்த காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அது விளக்குகிற பொழுது என்ன பண்ணாங்கன்னா மனித ரூபத்தில் கதையாக சொல்லும் போது தானே நம்புவாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சித்திரகுப்தன் என்பது இது இந்து மதத்தில் மட்டும் சொல்லப்படவில்லை, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது, இஸ்லாம் மதத்தில் எல்லா மதங்களையுமே இருக்குது. அங்கே ஜிப்ரஹீல்ங்கக்கூடிய ஒரு தெய்வதூதன் வலதுபுறத்தில் இருந்து எழுதி கொண்டிருப்பதாகவும் இல்லையா, கிறிஸ்தவ மதத்திலும் இருக்கிறது. அந்த மாதிரி எழுதப்பட்டது. அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த இறந்த பிறகு ஒரு பாலத்தில் அதான் நடுமையை சொல்வதற்கு அந்த பாலம்னு அவங்க குறித்தது என்னென்னா இங்கேருந்து அங்கே இருக்கிற அந்த பிரிட்ஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் போகிறதுக்கு. அந்த மாதிரி அங்கே போகிற பொழுது அதை வானலோகத்திற்கும் மண் உலகிற்கும் நடுவில் அதுதான் பிரிட்ஜ், பாலம்னு சொல்கிறது. இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லியிருப்பேன் இருக்கிறது. பட்டு இவங்க சொல்கிற மாதிரி பாலமாக இல்லை, அது ஒரு வெற்று மண்டலமாக இருக்கிறது இல்லையா. சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு, ஆனால் அதை விளக்க தெரியாமலா இல்லை விளக்கக்கூடாதாங்கிறது தான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அவர்களுக்கு இது புரியாதுன்னு சொல்லியோ இன்னும் அவங்க இன்னும் மேம்படணுங்கிறதுக்காக அதை சொல்லாமல் விட்டார்களா என்பது ஒரு புறம் இருக்கட்டும். பட்டு சொல்லப்பட்டது, நன்றாக சிந்திக்கணும் இல்லையா. அப்போ அந்த பாலம்ங்கக்கூடியது என்ன ஆகுது, நரகம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னது வெற்று மண்டலம். இது வந்து ஈதர் ஸ்பாட் இல்லையா, அப்படி ஃபுல் டார்க்னஸ். இன்றைக்கி டார்க் ஸ்பாட்டு கண்டுபிடிக்கல முடியாது, நெவர். ஏன்னா எப்போ வந்து அந்த டார்க் ஸ்பாட்டுக்குள்ளே டச் ஆகிட்டாங்களோ இந்த பொருள் இருக்காது, அது டார்க்காக மாறிடும். அதான் அதனுடைய ஒரு பெரிய குவாலிட்டி. அதுதான் ஒரு மனுஷனை வந்து அந்த டார்க்குள்ளே உருவத்தோட போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, உருவத்தோடலாம் போக முடியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உருவம் டார்க் இருக்குது, அந்த டார்க்குக்கு உள்ளே அந்த எதிர்பார்த்துக்குள்ளே ஒரு உருவம் அப்படி உள்ளே போயாச்சுன்னா உள்ளே போனோன்னா அந்த உருவமே இருக்காது, அது சுத்தமாக டார்க்காக மாறிடும். எளிமைங்கானது நெருப்பாவது எரிச்சா வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், அது வந்து அப்படி பிடி சாம்பலாவது கிடைக்கும் இல்லையா. ஆனால் அந்த டார்க்குக்கு உள்ளே இந்த உருவம் உள்ளே நுழைகின்ற பொழுது டிஸப்பியர். ஆனால் டிஸப்பியர்னு கிடையாது, தெரியாது. ஆனால் என்ன இருக்குது, அது இருளாக அப்படி மாறிவிடும். இப்போ வள்ளலாருடைய நிலை அதுதான். அவர் என்ன பண்ணார், அந்த நிலையை தன்னை மாற்றி கொண்டார். அது நிறைய பேர் அது ஏன்னா இது அனுபவத்தில் உணர வேண்டிய விஷயம், பாடத்தில் படித்து தெரிவதல்ல. அதான் நான் சொல்கிறேன். அனுபவிப்பவர்களுக்குத்தான் அந்த அனுபவ போகம் கிடைக்கும். அப்போ வள்ளலார் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த அறை கதவை சாத்தி கொண்டு அவர் தனக்குள் அமிழ்கின்ற பொழுது என்னாகிறாருன்னா தன்னை இருள்மயமாக மாற்றிக்கொள்கிறார். அப்போ இருளை பார்த்தா தெரியாது. ஆனால் அவர் அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். நம்ம மக்கள் மாற்றி மாற்றி சிந்திச்சிருந்தோம். இப்போ அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி சொல்லி சொல்லி எங்கேயுமே அருளாகவே பார்த்தா. அருள்னா என்னது, அருவம். அருள்னா அருவம், அங்கே உருவமே கிடையாது இல்லையா, நோ ஃபிகர்ஸ், எந்த உருவம் கிடையாது. அப்போ எல்லாமே அருவமா. அப்போ அருள்ங்கிறது அருவம், அருவமே பெரும் ஜோதியாக இருக்கிறது. இவன் ஜோதின்னு ஒன்று தீபம்னு நினச்சிட்டான். பலமுறை சொல்லியிருப்பேன் இல்லையா, ஜோதி கிடையாது. ஜோதிங்கிறது, ஜோதியினுடைய மீனிங் வந்து என்னதுன்னா விரவி இருப்பது, நிரம்பி இருப்பது, எங்கும் வியாபித்து இருப்பது. அப்போ அருள் பெரும் ஜோதியாக இருக்கிறது. ஏன்னா அருவ ஆற்றல், அந்த அருவ ஆற்றல்னு அவர் சொன்னார். ஆனால் அது உண்மை எதுனா இருள் ஆற்றல் இல்லையா. இருள் தான் அருவமாக இருக்கும். ஏன்னா வெளிச்சத்தில் எல்லாம் தெரிஞ்சிருமே, உருவம் தெரிஞ்சிருமே. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு கலரில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு உருவ தோற்றத்தில் இருக்கிறீங்க. இப்போ லைட்டை ஆஃப் பண்ணி டோட்டல் இருளுக்குள்ளே உங்களை கொண்டு வந்துட்டா பார்த்தா ஒன்றுமே தெரியாது இல்லையா. அந்த இருளுக்குள்ளே நீங்கள் இருக்க யார் யார் சிவப்பாக இருக்கிறவங்க கருப்பாக இருப்பவங்க எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. நீங்கள் கலர் என்ன கலர் சட்டை போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க இல்லையா. பார்வைக்கு இருளுக்குள்ளே இருக்க தெரிய முடியாது இல்லையா. இதான் இருள் தன்மை. இருள் என்ன ஆகுன்னா அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அது இருளாக அந்த உருவமே இருக்காது. வர தடவி பார்த்தாலும் தேடி பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது. அதாவது அதனுடைய தன்மை.
வள்ளலார் அதை தான் ஏற்கனவே அதை உணர்ந்துட்டார். உணர்ந்து தான் அதை சொல்லி 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 உரு ஏற்றி கொண்டே இருந்தார். தனக்குத்தானே அந்த ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தார். அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி என்கிற பொழுது அந்த அருளே ஜோதியாக இருக்கிறது, அருளே ஜோதியாக இருக்கிறது, அருளே. அதில் நீங்கள் நல்லா சிந்திக்கணும். உண்மையை தான். இதான் மகான்கள் எப்போவுமே அவங்களுடைய வார்த்தைகள் மறை வார்த்தை. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் பார். அந்த நிறைமொழி மாந்தர் பெருமை நல்ல உணர்ந்த பெரியவர்கள், மகான்கள், ஞானிகளுடைய வார்த்தை எது காட்டும்? நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவர்கள் மறைத்து வைத்து சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் எல்லாம் அவங்க நிறைவானவர்கள்ங்கிறத காட்டிவிடும். இப்போ வள்ளலார் அதை காட்டினார். வள்ளலாட்ட அது தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஜோதியாக இருந்தால், அது தீபமாக இருந்தால் தொட்டால் சுடும். சுடுமா சுடாதா? விளக்கு வெளிச்சம் தரலாம், ஆனால் தொட்டால் சுட்டுரும்ல. பேப்பரை நீட்டினா எரிச்சிடும் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறது தனிப்பெரும் கருணைங்கிறார் இல்லையா? அப்போ கருணை என்பது எது? யாரையும் இம்சிக்காதது, யாரையும் அவஸ்தைப்படுத்தாதது, யாருக்கும் துன்பம் கொடுக்காதது. அதுதான் கருணை. தாயை கருணை வடிவம்பாங்க இல்லையா? தாயினம் சால பரிந்துன்னா அந்த தாயினுடைய அந்த கருணைத்தன்மை, காருண்யம். அப்போ அந்த கருணை எதுக்கு இருக்குது? ஒளிக்கு இருக்குதா இருளுக்கு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்துக்கு இருக்கா இருளுக்கு இருக்கான்னா இருளுக்கு தான் இருக்கும். அதே நான் பல முறை சொல்லியிருப்பேன். இருளினுடைய வெளிப்பாட்டுகளை உங்களுக்கு சொல்கிற பொழுது, ஒரு வெளிச்சத்தில் ஒரு முயல் ஓடிச்சதுன்னா அது விரட்டிட்டு சுட போகலாம். அதே முயல் இருளுக்குள்ளே புகுந்துக்கிட்டதுன்னு சொன்னால் தெரியாது. அப்போ வேடன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அந்த இருள் என்ன பண்ணிச்சுது? அந்த முயலுக்கு அபயம் கொடுத்தது, அதை காப்பாற்றிச்சு இல்லையா? அதை அடைக்கலப்படுத்தியது. ஆனால் அதே முயல் கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்த உடனே இவன் சுட்டுட்டான். அப்போ வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? காட்டி கொடுக்கிறது, நம்மளை வதைக்கிறது இல்லையா? பேதத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனால் இருள் அப்படி அல்ல. இருள் போகிற பொழுது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இருளுக்கும் சம்மந்தமே கிடையாது முயலுக்கும். ஆனால் முயல் என்ன பண்ணிச்சுது? அப்படியே அணைத்து கொண்டு இல்லையா அதை காப்பாற்றுச்சு, அது உயிரை காப்பாற்றுச்சு. இந்த தயை குணம் யாரிடம் இருக்குமோ அவர் தான் தயாபரன், அதான் இறைவன் சொல்லுவாங்க. அப்போ இறைவன் எந்த ரூபத்தில் இருக்கிறார்? இருள்மயமாக இருக்கிறார். அதாவது சிந்திக்கணும். இப்போ இதை தான் வள்ளலார் உணர்ந்தார். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. அந்த அருள் ஜோதி எப்படி இருக்குன்னா தனிப்பெரும் கருணையாக இருக்கு. நிகரில்லாத அந்த தனிங்கக்கூடிய வார்த்தை ஸ்பெசிஃபை பண்ணுறார் இல்லையா? யுனானிமஸ்லி. இப்போ அதுக்கு ஈக்குவலே கிடையாது. தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி. அப்போ அந்த அருள் விரைவி இருக்கக்கூடியதுக்கு எப்படி இருக்கிறது? மிகப்பெரிய கருணை உடையதாக, ஒப்பற்றதாக இல்லையா? அப்போ அதை அவர் உணர்ந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தார், அந்த பயிற்சி பண்ணிட்டு வந்தார். கடைசியில் அவருடைய வாழ்க்கை முடிவும் என்னானதுன்னா இருளில் கரைந்து போனார் இல்லையா? அதை தான் அவர் விரும்பினார். அங்கே அவர் மரணத்தை விரும்பவில்லை. அதை அவர் சொல்லும்போது மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம்னா அவர் மரணிக்கவில்லை. நீங்கள் நல்லா சிந்திக்கணும். இப்போ மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர உயிருக்கு அல்ல இல்லையா? ஆன்மாவிற்கு மரணம் இல்லை. அப்போ அந்த உடம்பை அவர் மறைத்து கொண்டார். ஆனால் அவர் என்னவா இருந்தார்? இதைத்தான் சைவ சித்தாந்தமும் சொல்லி கொண்டே இருக்கிறது. ஆனால் அது விளக்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும். சைவ சித்தாந்தம் விளக்குவது இந்த இடத்த தான் விளக்கும். மறைத்தல் இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல். அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது? அருளல், மறைத்தல். அருளி மறைத்து கொடுவது. அப்போ இங்கேயும் வள்ளலாருக்கும் அந்த இருள் என்ன பண்ணுச்சு? அருளி மறைத்து கொண்டது. அப்போ ஏற்கனவே அவருக்கு அந்த ஆற்றலே அது அருளிடுச்சு. அப்போ சொல்கிறார், எல்லாம் செயல்கூடும் எண்ணப்பன் மேலானை. அந்த சித்து அவருக்கு உண்டானதுனால அதை தைரியமாக பேசினார். சரி, இது ஒரு புறம் வைத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருடைய குறள் வாக்கை சொன்னேன் இல்லையா? என்ன சொன்னேன்? மனதோடு வாய்மை மொழியின், மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இப்போ நல்ல தவம் பண்ணுறான். தானம் தவம் செய்தவருக்கு தான் வான உலகம்னு அவை பிராட்டி சொல்வாள் இல்லையா?
தானம் தவம் செய்பவருக்கு தான் அரிது. எதில் வரும்? மானிடராய் பிறத்தல் அரிதுல வருகிற பொழுது அப்போ தானம் தவம் செய்பவருக்கு தான் வானுலகம் திறக்கும் மாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தானம் தவம் செய்யக்கூடியவரை விட, அதுதாங்க முக்கியம், அவர்களை விட இவங்க வந்து சீனியர் ஆகிடுறாங்க, அவங்களோட சுப்பீரியர் ஆகிடுறாங்க, அவங்களோட சூப்பராக இருக்கிறாங்க, அவங்களோட ஹெல்த் அண்ட் வெல்த்தில் மேலே போயிடுறாங்க. யார்? மனதோடு வாய்மை மொழிகள். அந்த மனதோடு வாய்மை சொல்லணும். மனதில் என்ன இருக்கிறதோ அதை குப்பையாட்டம் இருக்கட்டுமே, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். தப்பு தப்பாக பேசுகிறதுக்கும் எனக்கு அதான் தெரியும், நான் அதான் சொல்லுவேன் ஏன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க உயர்ந்தவர்கள். இப்போ சில இடங்களில் வில்லேஜெல்லாம் பார்த்திங்கன்னா வயசான பாட்டிங்க வயசானவங்க இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட ஒன்றுமே கிடையாதுப்பா, கள்ளங்கூடமே தெரியாதும்பாங்க. ஆனால் தப்பு தப்பாலாம் பேசுவாங்க. அது உண்மை. ஏன்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது இல்லை. ஒருத்தையை பார்த்துட்டா அடைச்சிருக்கி மோளன்ருவா. கேட்ட உடனே கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா இப்படி பேசுதுன்னு. அவளுக்கு தெரிஞ்சது அதான் வாயில் உள்ளது வந்துச்சு. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டியில், அக்கா நீங்கள் சூப்பர்க்கா, எப்படி அப்படி தூக்குற மாதிரி தூக்குவா. மனசுக்குள்ளே சொல்லுவா, என்ன நெளிஞ்சிட்டு வர்ற, இவளை பற்றி தெரியாதா. அப்போ உள்ள ஒன்று வாயில் ஒன்று வந்துச்சா, இந்த ரெண்டும் டேஞ்சர். அதான் சொல்கிறார். அந்த திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது மனதோடு வாய்மை மொழியின், இல்லையா, மனதோடு வாய்மை. உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மனம் சார்ந்ததாக இருக்கணும். அதை தான் வள்ளலார் சொன்னார், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவுகளை வாமை வேண்டாம். அந்த மாதிரி ஆள் பக்கத்தில் சேர்க்கவே சேர்க்காத, ரொம்ப டேஞ்சர். அதான் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பகைவனை நம்பினாலும் நம்பலாம், துரோகியை நம்பக்கூடாதும்பாங்க, எதிரியை நம்பினாலும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே என்ன இருக்குது வெளியில் என்ன இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளோடையே பயணித்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எந்த நேரத்தில் சதிப்பாங்க, எந்த நேரத்தில் பண்ணுவாங்கன்னு தெரியாது, இல்லையா? அப்போ இது எப்படி உண்டாகிறது? இப்போ நான் அதுதான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. ரெண்டாவது சின்ன ஸ்மால் மேட்டர்ஸாக இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க, டோன்ட் நெக்லெக்ட் ஸ்மால் திங்ஸ்ன்ட்டு. சின்ன விஷயங்களை கூட உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் எல்லாமே வந்து குறிக்கப்படுகிறது, பதிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் நினைக்கிறது வந்து, நான் மனசில் தானே வச்சுருக்கிறேன், வாயில் சொன்னது அவளுக்கு தெரியாத, அவள் வாயில் சொல்லுறது தானே காதில் கேட்டு நம்பிட்டு இருக்கிறா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கேருந்து என்ன ஆயிடுதுன்னா, உங்கள் வாயில் போகிறதுக்கு முன்னாடி மைண்ட் டு மைண்ட் என்ன ஆயிரும்னா ரிசீவ் பண்ணும். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ ஒரு மகான்கள்கிட்ட போய் உட்காருட்டீங்க, நீங்கள் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அப்படி உங்களை பார்த்துட்டாலே உங்கள் மைண்டில் இருந்து என்ன எடுத்துட்டாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் அது உங்கள் கர்மாவை பொறுத்தது, இல்லையா? இது ஆட்டோமேட்டிக்காக மகானுக்கு மட்டும் கிடையாது, மகானுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா மகான் என்னென்ன வந்தால் குதிச்சிட்டாரு, எல்லாரும் மண்ணில் பிறந்தவங்க தானே, தாய் கருவிலிருந்து வந்தவங்க தானே, ஆல் ஆர் ஈக்குவல். அது மகானானாலும் சாதாரணமானாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் மகான்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, தே கேன் ரீட். இப்போ உங்கள் கையில் ஒரு புக்கு கொடுத்துருக்குது, நல்ல மருத்துவ புக்கு. என்கிட்ட ஒரு புக்கு இருந்தது ஆரம்பத்தில், அது எங்கள் தாத்தா வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். அது எப்படியோ என்னுடைய சைடில் வந்துச்சு. அது புக்கை எடுத்து பார்த்துட்டு முடியப்போ ரொம்ப வருஷமாக வச்சுருந்தேன். ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தேன். நான் சென்னைக்கெலாம் வரும்போது கூட கொண்டு வந்தேன். என்னன்னா அது இருந்தது வந்து குஜராத்தி மொழியிலையோ சான்ஸ்கிரிட்டுக்கு தான் லெட்டர்ஸ் கிடையாது, குஜராத்தின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி மொழியில். பட் அது ஒரு மருத்துவம். ஆனால் புக்கை பார்க்கும்போது எனக்கு அதில் ஒரு ஈர்ப்பு இருந்தது, ஏதோ ஒன்று இருக்குதுன்ட்டு. எல்லாம் சூத்திர மாதிரியே போகும். இவ்வளோ பெரிய புக்கு, நிறைய அதுக்கு விளக்கமெல்லாம் போட்டுலாம் வச்சுருந்தது. அந்த புக்கை எனக்கு விடுறதுக்கு மனசே கிடையாது, வச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் சொல்லுவாங்களே ஊரில், இந்த நாய் என்ன சொல்லுவாங்க, நாய் பிடிச்ச தெங்கம்பழம்ன மாதிரி அதை நான் வச்சுருந்தேன். எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மொழி தெரியாது, வாசிக்க தெரியாது. வச்சுருந்தேன் என்ன பிரயோஜனம்? வாசித்தாலாம் அது என்னான்னு சொல்லி அடுத்தால போக முடியும். அதுக்கு பிறகு வந்து ஒரு குஜராத்திக்காரர் தெரிஞ்சவர் மீட் பண்ணும்போது அவர்கிட்ட இப்படி புக்கு, ஐயோ இது வந்து மருத்துவ புக் இல்லையா, ரொம்ப அருமையாக பழைய கால புக்கு, 1800 சில்லறையில் பிரிண்டட் ஆனது, இது எனக்கு கிடைக்குமா, கொண்டு போங்கன்னு பேய் கொடுத்துட்டேன். அப்போ அந்த இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. இப்போ நம்மள்கிட்டே மனம் இருக்குது,
அவங்கள்ட்டே மனம் இருக்குது, மகான்கிட்டே மனம் இருக்குது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரீட் பண்ணுவாங்க, நமக்கு ரீட் பண்ண தெரியாது. இப்போ நாளைக்கு நடக்குது என்னன்னு நமக்கு தெரியல இல்லையா, தெரியாது இல்லையா. ஆனால் நம்ம மனதில் இருக்கிறது தான் நாளைக்கு நடக்கும், புதுசாலாம் ஒன்றும் நடக்காது. என்ன நடக்கணுமோ அது எல்லாமே எங்கே இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. அப்போ நம்ம அதான் திருமூலர் சொல்லுவார், கண்ணிருந்தும் குருடராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கண்ணிருந்தும் குருடர் சொன்னால் நம்ம கையில் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகும் நமக்கு அதை படிக்க தெரியாததுனால, என்ன இருக்குதுன்னு உணர முடியாததுனால நம்ம அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரீட் பண்ணிடுவாங்க. ரீட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தான் வந்தோம். இப்போ ரமணர் மகரிஷி எடுத்துக்கிட்டால் அது சின்ன வயசுலேயே, அப்போ அவர் படிக்கல, ஆனால் அதை உணர்ந்தார். நமக்கு அம்மா அப்பா எல்லாம் நமக்கு இவங்க கிடையாது, என்னுடைய அப்பா வந்து அருணாச்சலம் 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 ஒரு உணர்வு அவருக்குள்ளே உண்டாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மனதில் இருந்த பதிவை அவரால் ரீட் பண்ண முடியுது. ரீட்னா ஜஸ்ட் ஸ்மெல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் லேட்டர் போக 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 அது அகமுக பயிற்சியில் போகும்போது தியானம் பண்ண 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 மனப்பதிவுகள் தெரியும்போது இதுதான் நம்ம லைஃபு. வெக்கப்படவே இல்லை, கூச்சப்படவே இல்லை, நம்ம இப்படி இருக்கிறேங்கிறத பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. அதான் பெரிய விஷயம். இப்போ நம்மளாம் ஒரு வேகத்தில் ஒன்று போயிடுவோம், அதுக்கு பிறகு என்ன வந்துடும்னா கவலை வந்துடும். ஐயோ லைஃப்பை தொலைச்சிட்டோமே, அப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி வாழ்ந்துருக்கலாமே. அவர் எந்த சூழலுக்கும் அந்த கவலை. அப்போ இதுதான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு அவர் என்ன ஆகிட்டார், தெளிவாக போயிட்டார். ரொம்ப முக்கியம் இல்லையா. அந்த தெளிவுக்கு போனதுக்கு பிறகு அவருக்கு வேறு சிந்தனைகள் வரவில்லை. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வாழ்க்கை இப்படித்தான். அப்போ எல்லா மகான்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தன் மனதினுடைய தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னை பற்றிய ரசிங்க. அதான் திருமூலர் சொல்லுவார், தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றார் இல்லையா. அப்போ தன் மனதில் பதிஞ்சிருக்க நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வாழ்க்கை தெரியாமல் ஊரில் உள்ளவங்க கதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அப்போ இங்கே தான் நம்ம மனிதர்களிலிருந்து கீழே இறங்கிக்கிட்டே போகிறோம். மனித நிலையிலிருந்து நம்ம நழுவி கொண்டு போகிற இடம் என்னன்னு சொன்னால், நம்ம கையில் கொடுத்தோம், நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னு என்ன இருக்குது. இப்போ வீட்டில் வந்து என்ன இருக்குது, செல்ஃபு ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது, எல்லா கிராசரிஸ் எல்லாம் வச்சுருக்குது இல்லையா. சமையல் சாமான்கள் எல்லாம் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, பாத்திர பண்டங்கள் இருக்குது, எவ்ரிதிங் இஸ். பட்னி கிடந்துட்டு இருக்கான்னா இவன் என்ன பண்ணுறது, ஏன் எப்படிப்பா சாப்பிட்றது, ஒன்றும் சமைக்கலையே, ஏன் சமைக்கல. நம்ம என்ன நினைப்போம், ஒன்றும் இல்லை போல் இருக்குது, அப்போ ஏதாவது வாங்கிட்டுட்டா, அதான் இருக்குதே, என்ன இருக்குது, அரிசி இருக்கா, அப்போ காய்கறி வாங்கிட்டா, அதான் இருக்குதே, அப்போ வேறு என்ன இல்லை, கேஸ் இல்லையா, அதுதான் இருக்குது. அப்போ என்ன தான் இல்லை, செய்யதான் தெரியல. இப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ இருக்கிறது பிரயோஜனம் இல்லையே, இவ்வளோ வச்சு என்ன பிரயோஜனம் இல்லையா. அப்போ உங்கள் கையில் இவ்வளோ பெரிய வாழ்க்கையை கொடுத்தும் அதை பயன்படுத்தாமல் நீங்கள் சென்றால் தண்டனைக்குரியவர்கள் ஆகிறீர்கள். அதானே உண்மை. இப்போ இவன்கிட்ட போய் இவ்வளோ கொடுத்துட்டோமேன்னு நினைப்பாங்களா. அப்போ என்ன பண்ண, அவ்வளோ வேஸ்ட்டு தானே. காய்கறியை 2 நாள் சமைக்காமல் 3 நாள் இருக்கட்டுன்னு ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கிட்டு 4 நாள் கழிச்சு எல்லாம் போயிட்டுன்னு துறை போட்டுக்கிட்டே இருந்தால் அது வேஸ்ட்டு தானே. இப்போ யோசிச்சு பாருங்கள். சமையல் பண்ணணும், சும்மா பருப்பை வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தா பருப்புக்குள்ளே என்ன வந்துட்டு, வண்டு வந்துட்டு, பூச்சி வந்துட்டு, புழு வந்துட்டுதுன்னா யோசிக்கணுமா இல்லை. அப்போ தேவைக்கு மேலே போயிடுச்சு லைஃப், அங்கே தான் போயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையை வந்து சீர் செய்து கொண்டிருக்க வேண்டாம் தான் நான் முதல் சொன்னேன். எப்படி சீர் செய்வது இல்லையா. அப்போ நம்ம மனதை நம்முடைய வாழ்க்கை நம்மிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ணோம், அறிய தெரிய வேண்டும். அதுக்கு தான் குரு வேணும்னு சொல்கிறது. குருவுடைய நெசசிட்டி இங்கே தான். உங்களை உங்களால் அளக்க முடியாது, உங்களால் படிக்க தெரியாது. ஒரு லாங்குவேஜ் சொல்லி கொடுத்தா தானே வரும். இப்போ ஈவன் தான் தமிழாக இருக்கட்டுமே, தமிழ் நமக்கு தெரிஞ்சதுனால ஈஸியாக போகுது. இந்த தமிழை அம்மா சொல்லித்தரல, பள்ளிக்கூடத்தில் படிக்கலைன்னு சொன்னால், இப்போ ஒரு சைனீஸ் பாஷை நீங்கள் பேச முடியலன்னா நீங்கள் கற்றுக்கலன்னு அர்த்தம். கற்றுந்தான் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ரீடிங், மைண்ட் ரீடிங் இல்லையா. இப்போ நான் முதல் சொன்னேன், நீங்கள் ஒரு நண்பர்கள் வீட்டில் போகும்போது உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனசில் ஒன்றை வச்சுட்டு ஒன்று மாற்றி சொல்லுகிற பொழுது உடனே என்ன ஆகுதுன்னா இந்த மனதில் இருக்கக்கூடிய தப்பான நிகழ்வுகள்
அங்கே போய் பதிஞ்சிடும். அப்போ அங்கே போகும்போது நீங்கள் சொன்னதுக்கும் அதுக்கும் எரர் வந்துடும். இப்போ ஏதாவது நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக போகலைன்னு சொன்னால் எரர் காட்டி என்ன பண்ணிடுது அப்படின்னு நின்றுடும். இப்போ அங்கே எரர் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா உங்கள் மேலே ஒரு ராங் கால்குலேஷன் ஆகி அவங்களுக்கே தெரியாது, உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியாது, நீங்கள் அவங்களுக்கு எதிராக சதி செய்த மாதிரி. அந்த காலத்தில் அரச சபையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் அரச குற்றங்கள் செய்தாங்க, சதி பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாம் வாசித்து கிடைச்சல மரண தண்டனைம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை பற்றி அவங்கள்ட்ட ஒன்று சொல்லாமல் மாற்றி கீத்தி நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க மனதில் பதிஞ்சு உங்களை விட்டு போயிடும், அவங்க மனதில் போயிடும். அவங்க மனதில் பதிஞ்ச உடனே அவங்களுடைய லைஃப் முடியும் போது அவங்க மனதை எடுத்து பார்க்கும்போது அப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ஏன்னு போட்டுக்கோமே, வந்து ஒரு தடவை மீட் பண்ணிட்டு இவட்ட போய் சொல்லிட்டு போனான். அப்போ ஏக்கும் இவளுக்கும் என்ன இருக்கிறது? இப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா தானே, இல்லையா? பிற்பகல் தானே வரும். வள்ளுவருடைய வாக்கு மாற்ற முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த ஏன்னு சொல்லி உங்கள் பேரை போட்டு அதில் இருக்கும். நீங்கள்லாம் பெரிய நீங்கள் எங்கே இல்லாமல் போய் நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிடும். அவங்களுக்கு ரீல் லைஃப் கொடுக்கும்போது யார் யாரோடலாம் தொடர்பு, யார்கிட்ட இவங்க ஏமாற்றப்பட்டாங்க, யார் இவங்கள போய் சொன்னாங்க. ஏன்னா போய் சொன்னதுக்கு இவங்க என்ன பண்ணோம், இவங்க ஏதாவது அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ கடன் வாங்கினா டெபிட்டை கிளியர் பண்ணால் தானே முடியும் இல்லையா? கடத்திட்டே போகலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் நான் நடைமுறை உள்ளது சொல்கிறேன், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்வதெல்லாம் உண்மை இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே அந்த மைண்டில் அவங்களுடைய அக்கௌண்ட்டை பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்டில் இப்போ ஏபிசிடின்னு சொல்லிட்டு அதில் இருக்கும், ஏபிசிடி என்ன வரிசையாக பேர் போட்டு இருக்கும். பேர் போட்டிருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு அது தெரியவே செய்யாது, நீங்கள் மறந்து எல்லாம் போயிடுவீங்க. அப்போ வந்து ஒன்று ஏமாற்றிருக்கா. இப்போ அவளுக்கு வந்து நீ என்ன பண்ணோம், இதை பண்ணினா தான் உன் கணக்கு முடியும்னு ஒரு பெர்த்தில் வரும்போது அதுக்காக நீங்கள் பிறக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப தவம்லாம் பண்ணி இல்லை தனி மந்திரம்லாம் வாங்கி எனக்கு பிறவியே கிடையாது ஏன்னு சொல்லி நீங்கள் கனவு கண்டுகிட்டே போயிருப்பீங்க. நீங்கள் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னா தப்புணும், கொலை பண்ணணும், அடுத்தவன் செயினை பறிக்கணும், பர்ஸை பிடிங்கிட்டு போகணும், அதை தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதான் சொன்னேன், சமூக சட்டத்திற்கும் இயற்கை சட்டத்திற்கும் இருக்கக்கூடிய வேதம். இயற்கை சட்டத்திற்குள் சமூக சட்டம் அடங்கும், ஆனால் சமூக சட்டத்திற்குள் இயற்கை சட்டம் அடங்காது. ஏன்னா இயற்கை சட்டம் பெரிய அண்டா, இது சின்ன கோவலை, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போ அந்த இயற்கை சட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, என்ன பண்ணுறீங்களோ வாட் எவர் இட் இஸ், அதுக்கு இந்த பக்கம்னா அந்த பக்கம் நீங்கள் நல்லது பண்ணால் இது ப்ளஸ்னால் மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ், அது இது பண்ணிடணும், கிளியர் பண்ணிகிட்டே போகணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு பிறவிக்கு வர்றாங்க. அடுத்த பிறவிக்கு அவங்க வரும்போது அவங்க உங்களுக்கு செய்யணும். அப்போ நீங்கள் இருக்கணும்ல, இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போ உங்களுக்கு நீங்கள் பிறவியே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தா அப்போ அதுக்காக என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன ஒரு பிறவி வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். யார்கிட்ட? அவள்கிட்ட கூட்டு வாங்கணும், அவள் ஏமாத்தணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, இப்போ அடுத்தால ஒரு பிறவி வந்துட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஞான நிலையில் போய் கஷ்டப்படாத ஒரு தவ பலன்களெல்லாம் பெற்றுட்டீங்க. போனால் தெய்வ கணமாக போக வேண்டியது, அங்கே போய் சுகமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கே உங்களை செட்டில் பண்ணுது. ஆனால் இது இழுக்குது, எது இழுக்குது? வாரண்ட் வந்துடுச்சு, சம்மன் அனுப்பியாச்சு இல்லையா? அப்போ உங்களை கொண்டு வரும்போது என்ன வந்துடுதுன்னா, இப்போ நீங்கள் மண்ணில் பிறக்கும்போது வசதியாக பிறப்பீங்க, பெரிய வசதியாக பிறப்பீங்க, கஷ்டமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, இப்போ யார்கிட்ட ஒரு பொய் சொன்னீங்களோ ஏமாத்துனீங்களோ அந்த சின்ன பொய் தான் சொல்லியிருப்பீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, சாப்பிடாமல் சாப்பிட்டேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா நம்ம எவ்வளோ பொய் சொல்லியிருக்கோம். நம்ம கணக்கு அளக்க முடியுமா? அளக்கலாக அளவும் தோற்றமுன்ன மாதிரி எப்படி இருக்குது. இப்போ அந்த கேரக்டர் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, பெரிய ஆஃபீஸ் வச்சு ரொம்ப ரிச்னஸாக நடத்திட்டு இருப்பீங்க. நடத்தும் போது அந்த கேரக்டர் உள்ளே வரும், வந்து செக்ரட்டரியாக வந்து சேரும். செக்ரட்டரியாக சேர்ந்து அது என்ன பண்ணோம்,
இப்போ நீங்கள் ஒரு பொய் சொன்ன மாதிரி ஒரு செக்கை போட்டு இல்லை பிளாங்க் செக்கை போட்டு கொடுத்துருப்பீங்க. நம்பி சிகரெட்டு கொடுத்தான்னு ஆகணும், இது பார்த்துக்க நான் ஃபாரின் போகிறேன், நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கன்னு. அது என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் போட்டுட்டியான்னு நீங்கள் அங்கேருந்து ஃபோன்லேருந்து கேட்டால் ஆமாம் போட்டுட்டியான்னு நீங்கள் கேட்டதுக்கு அது போட்டுட்டேன்னு சொல்லிச்சு. ஈக்குவலைஸ் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேற ஒருத்தனை கொடுக்குறதுக்கு போட்டிங்களான்னு கேட்டிருப்பீங்க. அது அதுக்கு அக்கௌண்ட்டில் போட்டுரும். செக்கை அதுக்கு அக்கௌண்ட்டில் என்ன ஆகிட்டுனா ஒரு பெரிய ஃபண்டை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடும். இப்போ அந்த ஃபண்டு நீங்கள் அதனால் உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் தண்டனை வருவதற்குரிய வாய்ப்பு வரும். அவஸ்தைப்பட வேண்டிய சூழல் உருவாகும். நினச்சி பாருங்கள், ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு, ஒரு அபகீர்த்தி வர்றதுக்கு ஒரு தண்டனை அப்படி லைட்டாக வந்துட்டு போகும். அப்போ இது ஒரு பெரிய அவஸ்தைப்படும் போது இவ்வளோ டாப்பில் இருந்து நீங்களாம் ஏமாற்றிட்டாங்க, நீங்களாக பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சரி செய்வீங்க, அந்த பணத்தை எடுத்து அப்புறம் மாற்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் செக் என்ன ஆயிடுச்சு, பவுன்ஸ் ஆகிடுச்சு, ஏமாற்றிட்டீங்க தரேன்னு சொல்லிட்டு இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு தண்டனை தானே உங்களுக்கு உண்டு இல்லையா, அதை அனுபவிப்பீங்க, அவ்வளோதான். பட் இது அவமானம் தானே. சில நேரம் இந்த அவமானத்தில் உடனே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு லைஃபு வேறு வாழ்க்கை இருக்காது. உடனே என்ன பண்ணுங்க, இது முடிஞ்ச உடனே நீங்கள் சூசைட் பண்ணிட்டு செத்துருவீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டீங்க, புரியுதா? அப்போ அங்கே பண்ணினதுக்கு அதான் தப்பு ஒன்று செய்கின்ற பொழுது தண்டனை பலவாக மாறும். அப்போ நீங்கள் ஒரு சின்ன தப்பு சொன்னதுக்கு அவள் உங்களை பேலன்ஸ் பண்ண வரும்போது இப்போ உங்களுக்கு 2 தப்பு வந்துடுச்சு. என்ன தப்பு வந்துடுச்சுன்னா, ஒன்று பணம் கொடுக்காததுனால அவஸ்தைன்னு ஒன்று இருக்குது, அவமானம்னு. இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சூசைட்னு ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, இது புது கர்மா. இந்த கர்மா இப்படி தான் டெவலப் ஆகிட்டே போகும், இன்ஃபினிட் ஆயிரும். குரு இல்லாமல் உங்களால் அதை கட் பண்ணவே முடியாது, எழுதி தரேன் நவ. அப்போ இந்த கர்மா என்ன ஆயிடுச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்னொரு வாழ்க்கை வேணும், அது வேண்டவே வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கை அவமானப்பட்டு இவ்வளவு பணம் இருந்து இவ்வளோ நம்பி நம்மளுக்கு கொடுத்தேன், என்னை ஏமாற்றிட்டு கொண்டு போயிட்டாளேன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சூசைட் பண்ணது பராசக்தியில் கேட்ட மாதிரி உனக்கு சாகிறதுக்கு யார் உரிமை கொடுத்தார்கள் இல்லையா? உயிரை வதைப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுது, அந்த இறப்பிற்காக மீண்டும் பிறப்பு வரும். அப்போ இதைத்தான் நிறைய ஞானிகள் சொல்கிறாங்க, பிறந்து பிறந்து இளைத்தேனே இல்லையா, மீண்டும் மீண்டும் பிறவிக்குள் நான் மாட்டினதுக்கு என்ன காரணம், யார் என்ன காப்பாற்றுவா? ஏன்னா ஒவ்வொரு மகான்களும் ஞானிகளும் அப்படி தங்களை தாங்களே தேடிக்கொண்டிருந்தார்கள், ஏங்கி கொண்டிருந்தார்கள். இப்போ புரியுதா? அப்போ அந்த திருவள்ளுவர் சொன்ன இடம் பாருங்க, தான தவம் செய்யக்கூடியதை விட உயர்ந்தது எதுன்னா மனதோடு வாய்மை மொழியேன். அப்போ மனதில் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு பேஸ் என்ன வருதுன்னா, மனதில் என்ன இருக்கக்கூடாது, தப்பு தவறுகள். அப்போ மனம் சரியாக இருந்தால்தான். மனம் மோசமாக இருந்தால் வார்த்தை நீங்கள் நல்லது பேசவே முடியாது. என்ன தான் பேசினாலும் அந்த மனதில் உள்ள வாசம் வெளியில் வந்துடும் வார்த்தையில் இல்லையா? அப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணோம்னா, வார்த்தையை சரி பண்ணதுக்கு வாயை சரி பண்ணவே வேண்டாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாய் துர்நாற்றம்னு இருக்கும், உடனே மவுத் வாஷை வாங்கி போட்டு கொழுப்பி தேய்ச்சி கீச்சி எல்லாம் பண்ணுவாங்க. அது தேய்ச்சி முடித்த உடனே அந்த நேரத்தில் அந்த வாசம் கொஞ்சம் நேரம் நிற்கும், அப்புறம் கிட்ட போனீங்கன்னா அந்த துர்நாற்றம் அடிக்கும். இப்போ ப்ராப்ளம் எங்கன்னா வயிற்றில், குடலில் ப்ராப்ளம், வாயில் இல்லை. வாய் துர்நாற்றத்துக்கு அங்கே கிடையாது. குடலில் உங்கள் ஜீரணங்கள் சரியாகாமல், சரியாக மலம் உங்களுக்கு போகாமல் அந்த மாதிரிலாம் இருந்துன்னா அந்த துர்நாற்றம் வாய் வழியாக வரும். நிறைய பேருக்கு வாய் நட்டு, சில நேரங்களில் பல் ஈர்கள்னால அது லேசாக தாங்க, அவ்வளோ பெருசாக இருக்காது. இந்த வாய் துர்நாற்றங்கிறது இதில் தான் உண்டாகும், எங்கேருந்து, குடல்லேருந்து வரக்கூடியது. அப்போ உடனே என்ன பண்ணணுன்னா மோஷனை கிளியர் பண்ணி இல்லையா, அதுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து, ஏன்னா அதுதான் ஸ்கின் டிசீஸை அது இதெல்லாம் ஃபார்ம் பண்ணும், கேஸ் ட்ரபிள்லாம் ஃபார்ம் பண்ணுறது அதுதான். நாங்கள் வாயிலே தெரியும், பேசும்போது சிலவங்களுக்கு அந்த ஒரு வாடை இருக்கும் இல்லையா? அப்போ இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா வாயினாலேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும். உங்கள் மனம் சரியில்லைன்னு சொன்னால் உங்கள் வாயில் பேசக்கூடியது என்ன வந்துடுது, அது வெளிப்பட்டு விடும். நீங்கள் மனதை சுத்தப்படுத்தி வாயை சுத்தப்படுத்தி பிரயோஜனம் இல்லை, மனதை சுத்தப்படுத்தும்.
எவ்வளவுதான் வாயை கழுவிட்டதுனாலும் மீண்டும் மீண்டும் இது வரும். அப்போ ஒரேடியாக இங்கே சுத்தப்படுத்திட்டீங்கன்னா வாய் என்ன ஆயிடுது, கரெக்ட் ஆயிரும், நல்ல வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும் இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்போ மனம்தான், மனம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ நம்முடைய சிந்தனை இன்று மௌனம். மௌனத்தில் இருக்கும்போது மனதில் என்ன இருக்கிறது, மௌனத்தில் என்ன இருக்கிறதுனா ரகசியங்கள் இருக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ பேசுகிற பொழுது, ஒரு வார்த்தையை பேசுகிற பொழுது நம்ம அதனுடைய பொருளை நேரடியாக புரிந்து கொள்ளலாம். ஒருத்தன் பேசிட்டானா இதான் பேசுகிறான்னு இருக்கோம். சில நேரம் பொடி வச்சு பேசுவாங்க, அப்போ இதுவா அதுவான்னு நமக்கு தோணும். சிலவங்க பேசும்போது இப்போ நம்மள்கிட்ட பேசுன மாதிரி இருக்கும், ஆனால் பக்கத்தில் போனால் அடுத்த வீட்டுக்காரிகளுக்கு என்ன இருக்கும், முட்டலில் இருக்கும். ஆனால் இவள்கிட்ட பேச மாதிரி செருப்பால் அடி ஏம்பா அங்கே விழும். ஆனால் இவன் அப்போ என்ன பேசியிருந்தா என்ன பேசுகிறான்னு நமக்கு புரியாது, ஆனால் இது அங்கே போயிடும். அதுபோல் அவளும் என்ன பண்ணுவா, அப்படி போன மாதிரியே இருக்கும், ஏதாவது ஒன்று இங்கே தூக்கி போட்டுட்டு போவா இல்லையா? இந்த மாதிரி பேசுகிற பொழுது நேரடியாக பேசுகிற மாதிரி தெரியும், அதுக்கு உள்ளர்த்தங்கள் நிறைய இருக்கும். உள்குத்து வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசுகிற போது இந்த உள்குத்துலாம் நிறைய இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மௌனம்ங்கக்கூடியதில் வந்து இப்போ நம்மளுடைய சிந்தனை இந்த மௌனத்தில் எதுன்னு சொன்னால், பேசுவதில் மட்டுமல்ல, நன்றாக சிந்திக்கணும். ஞானிகளினுடைய மௌனம் என்பது அவர்களுடைய வெளிப்பாட்டில் இருக்கும். இன்னைக்கு அந்த சிந்தனை தான். ஞானிகளுடைய மௌனம் வெளிப்பாட்டில் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து பேசினதில் தான் நினைப்போம். அவங்க பாடின பாடலில் கூட மௌனம் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். அருணகிரிநாதனுடைய கந்தர் அனுபூதி எடுத்துக்கலாம். கந்தர் அனுபூதியில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லுவாருன்னா, அருணகிரிநாதருக்கு வந்து முருகப்பெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்ணுகிற போது அவர் வந்து சொல்லற சும்மா இரு என்று செப்பினான்னு ஒன்று சொல்லிருப்பேன். அந்த பாடல் பார்த்திங்கன்னா, செம்மான் மகளை திருடும் இல்லையா? செம்மான் மகளை திருடும் திருடன், அந்த பாடல் வருகிற பொழுது செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலும் அம்மா அம்மா பொருளொன்று அறிந்திலனே. இதுதான் அந்த பாடல். அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனேன்னு வரும். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ இந்த பாடலில் மொதல் 2 அடி விட்டுருங்க. அது வள்ளி அவர் திருடினார் போனாருங்கிறது அது சும்மா அந்த கதையை சொல்கிறதுக்கு வரும். இவர் சொல்ல வரக்கூடிய விஷயம் எங்கே வருதுன்னு சொல்லியாச்சுன்னா, இதில் நம்ம புரிய வேண்டிய விஷயம், முருகர் வந்து அவருக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முருகர் என்ன சொல்கிறாருன்னா, இரு சொல்லற, இரு சொல்லற. புரியுதுங்களா? இதை விளக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சொல்லற சும்மா இரு, சும்மா இரு. அந்த சும்மாவதுக்கு இந்த பக்கத்தில் போடுவாங்க, சும்மாவை இந்த பக்கத்தில் போட்டு சொல்லற சும்மா இரு போடுவாங்க. சொல்லற சும்மா இரு. அப்போ இந்த சும்மா இரு சொல்லறன்னு பாட்டில் இருக்கும். ஆனால் விளக்கம் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லற சும்மா இரு இல்லையா? இப்போ அவர் பாடினது வந்து சும்மா இரு சொல் அறன்னு போயிட்டார். அவ்வளோதான் அந்த பாடல் இருக்கும். இப்போ இந்த பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மௌனம் மாதிரி. இந்த பாடல் ஒரு மௌனம். ஏன்னா எப்படிலாம் நீங்கள் இதுக்கு விடை எடுக்கணுமோ அப்படிலாம் இதில் எடுக்கலாம். அவர் எதை சொல்ல வந்தாருன்னு உங்களுக்கு புரியாது. அதான் சொல்கிறேன், அந்த மௌனங்கிறது பேச்சில் மட்டும் இல்லை, சிலவங்க செயலையும் இருக்கும், சிலவங்க படைப்புலையும் இருக்கும். ஞானிகளுடைய பாடல்கள், சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம், அதனால்தான் அதை வேதம் சொன்னேன். நான் மறைன்னு சொன்ன காரணம், மௌனத்தை மறைன்னு சொன்னேன். மறைந்திருப்பது, அதில் ரகசியங்கள் இருக்கும் இல்லையா? மௌனம் மறையாக இருக்கிறது. அப்போ இந்த பாடல் கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதனுடைய இந்த 4 வரி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 4 வரியில் அந்த 2 வரியில் இல்லை, அந்த 2 வரியில் என்ன சொல்கிறாரு, சும்மா இரு சொல் அற என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனேம்பார். இப்போ இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் எடுக்கலாம். நீங்கள் எப்படி எப்படிலாமல் எடுக்கலாம்.
இப்போ நேரடியாக நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், சும்மா இரு சொல்லற. அப்போ சும்மா இரு, சொல் அறுவதற்கு சும்மா இரு. அப்போ பேச்சே இல்லாமல் இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கிறதுக்கு சும்மா இருன்னு இருக்கணும். இப்போ இதையே மாற்றி எடுத்தா சொல்லற சும்மா இரு. நீ சொல்லு ஒன்றும் பேசாமல் இரு. எதுக்குன்னா சும்மா இருக்கிறதுக்கு. சும்மா இருப்பதற்கு பேச்சா இருக்கணுமா, இல்லை பேச்சை அறுத்து சும்மா இருக்கணுமா? எப்படி எடுத்துக்கலாம்? இது விவாதத்துக்குரியது இல்லையா? சும்மா இரு சொல்லற, சும்மா இரு எதுக்கு? பேசாமல் இருக்கிறதுக்கு. அப்போ நீ சும்மா இருக்கணும் பேசாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன வருது? சும்மா இரு சொல்லற. சொல்லற சும்மா. நீ சொல்லி இல்லாமல் இருந்தால் தான் சும்மா இருக்க முடியும். வளவளான்னு பேசியிருந்தா அது சும்மா இல்லை. நீ ஒன்றுமே பேசாமல் இருந்தால் தான் சும்மா இருக்கேன்னு அர்த்தம். இப்போ இதில் எதை எடுக்கிறது? இப்போ அவர் எதை சொன்னார்? சும்மா இரு சொல்லற சொன்னாரா, சொல்லற சும்மா சொன்னாரா? நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? பேசாமல் இருந்தால் அது சும்மா இருக்கிறதா, இல்லை சும்மா இருந்தால் பேசாமல் இருக்கிறதா? யோசிங்க. அங்கே தான் அவர் குருவாயிட்டார். என்ன பண்ணுறாரு? அவருடைய அறிவினுடைய நுட்பத்தை உங்களுக்காக மறை. அந்த மறை வேதம்னு சொல்கிறது எதுன்னா நம்ம அறிவை தாண்டியது. அப்போ மௌனம் சாதாரணம் கிடையாது. இப்போ இதில் இன்னொன்று எடுத்துக்கலாம். இப்போ சும்மா இருப்பது பேசாமல் இருக்கிறதுக்கா, இல்லை பேசாமல் இருப்பது சும்மா இருக்கிறதுக்கா அப்படின்னு ஒரு பக்கத்தில் எடுத்துக்கலாம். அடுத்தால சும்மா இரு சொல்லற. சும்மா இரு சொல்லற, ரெண்டு சொல் அற சும்மானா. ரெண்டு சொல் அர்த்தம் இருக்கணும். சொன்னால் நிறைய பேர் வாழ்க்கை சொல்லாத சும்மா 2 வார்த்தை பேசிட்டு தெரியாதும்பாங்க. அதாவது ஒன்றுக்கு டபுளாக பேசிட்டு தெரிவாங்க இல்லையா? சாதாரணமாக சொல்லுவாங்க. சொல்கிறது உண்டா? அவனுக்கு ரெட்டை நாக்கும்பாங்க. இப்போ ஒரு விஷயத்தை 2 மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதான் சும்மா இரு சொல்லற, 2 சொல் பேசாத. அப்போ ஒரே நாக்கில் ஒரே இதில் இருக்கணும், மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அங்கே குரு அவருக்கு எப்படி, முருகன் எப்படி அருள் கொடுக்குறாருன்னா, சும்மா இரு சொல்லற, 2 சொல் அற்று இருன்னு சொன்னால் ஒரே நிலையில் இரு. பட்டினத்தார் சொன்ன மாதிரி ஒன்றேன்றது தெய்வம் ஒன்றேன்றது. அப்போ அந்த ஒன்றான நிலையில் எது இருப்பதுன்னு அதான் சொல்லிகிட்டே வந்தேன். உபதேசத்தை சொல்லும்போது என்ன சொன்னேன்? மனதை 2 நிலையில் நம்ம வைக்கக்கூட. எல்லாமே உலகத்தில் 2 இருக்குது. இந்த 2ல் நம்ம ஒன்றாக்க கற்றுக்கொள்ளணும். யார் ஒன்றாக இருக்கிறார்களோ அவர்கள் யாராக இருக்கிறாங்க? ஞானிகளாக இருக்கிறார்கள். இதை திருவள்ளுவர் புரான் சொல்லுவார். இன்னாது மண்ணோ இல்லையா, வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு, கனவிலும் இன்னாது மண்ணோம்பார். கனவுல கூட இவங்க தொடர்பை வச்சுக்காதப்பா. யாருன்னு சொன்னால் சொல்லு ஒன்று செயல் ஒன்று செய்கிறான்ல, 2 நிலை இருக்கும். பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். இப்போ இங்கே இவர் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்ன உபதேசத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? சும்மா இரு சொல்லறை, 2 சொல், அதை அறன்னு சொன்னால் அருன்னு அர்த்தம். அதை விட்டுரு, அதை நீக்கி விடு, அதை ஒழித்து விடு. அறுப்பது என்பது விளக்குவதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 2 சொல் வைக்காத, எதையுமே ஒரே தான் சொல். அப்போ ஒரு நிலையில் இரு. அப்போ அவரை தியானம் பண்ணுவதற்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? இப்போ 2ஐ ஒன்றாக்கிப்பா, பார்த்துருக்கா? 2ஐ ஒன்றாக்கிப்பார் ஆனந்தத்தை இல்லையா? அப்போ 2 அற்று இரு, ஏன்னா ஒன்னாற்று. 2 கண்ணை ஒன்றாக்கு. 2 கண்ணை ஒன்றாக்குன்னா ஒத்த கண் ஞான கண், அகக்கண் ஆக்கு. அப்போ தியானத்தில் கண்ணை விழிச்சிட்டு பார்க்கக்கூடாது, 2 கண்ணாக பார்க்கக்கூடாது. என்ன பண்ணணும்? 2 டபுள் சிந்தனை வரக்கூடாது இல்லையா? A double-minded man is unstable in all his workன்னு இருக்கும் இல்லையா? ரெட்டை புத்திக்காரன் உடனே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மைண்ட் டபுளாக போச்சுன்னு சொன்னான். அப்போ இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? இரு இல்லையா, இரு சொல் அற, 2 சொல் அற்று இரு. இரு சொல் அற, 2 இல்லாமல் ஒன்றாது. இப்படியும் பொருள் இருக்கலாம். இதுக்கு அடுத்தது இப்போ இன்னொரு இடத்த அங்கே பார்த்தீங்கன்னா, சும்மா அதுக்கு முன்னாடி உள்ள வரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த வரியில் என்ன சொல்கிறாருன்னா, பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பெம்மான் முருகன் பிறவான் இரவான்
சும்மா இரு சொல் அற என்றலும் அம்மா ஒன்றும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேனே ன்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற. இப்போ பிறக்காம இறக்காம இருக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கணும்? சொல்லற இரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீ அந்த பிறவியில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இல்லையா? இப்போ ஞானத்தில் வரக்கூடியவங்களுக்கு ஞானிகளுடைய ஒரே குறிக்கோள் என்னவா இருக்குன்னா மரணமில்லா பெருவாழ்வு அல்லது பிறவாமை. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இல்லையா? அப்போ நம்ம வேண்ட வேண்டியது பிறவாமை தான் வேண்டணும். அந்த பிறவாமை என்பது எது? எந்த பிறவி இனிமேல் பிறவி வேண்டாம் இல்லையா? பிறவாமை இரவாமை வேண்டும், இறந்து விட்டால் மீண்டும் பிறவாமை வேண்டும், பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும், இப்படி தான் பாடிக்கிட்டே போவாங்க சித்தர்கள்லாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எதை சொல்கிறாரு? பிறவான் இரவான். இந்த பிறப்பு இறப்புங்கக்கூடியதெல்லாம் அந்த ரெண்டு பிறவான் இரவான் சும்மா இரு, பிறக்காம இரு, இறக்காம சும்மா இரு. பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அற. அப்போ பிறக்காம இறக்காம இருக்கிறதுக்கு நீ எப்படி இருக்கணும்னா சொல் அற்று இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? மௌன நிலையில் இருக்க வேண்டும். அப்போ வார்த்தை ஆடி திரிவாரோடு உறவு கொள்ளாமை வேண்டும். அதாவது வாயை பார்த்து தெரியாதேம்பாங்க, கண்டதெல்லாம் பேசிட்டு வாய் அடக்கம் இல்லாமல் இல்லையா, தப்பு தப்பாக பொய் சொல்கிறது அந்த மாதிரி உள்ளவங்க. அப்போ இங்கே என்ன வருதுன்னா, இந்த பிறப்பு இறப்பு எதனால் உங்களுக்கு உண்டாகிறதுன்னு சொன்னால் எதனால் வருது? வாயினால் வரக்கூடிய பேச்சினால் தான் கூடுதலாக இல்லையா? திரிகரணம்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கர்மா போக்குறதுக்கு இல்லையா, கர்மா உண்டாகிறது எதனால் உண்டாகிறது? மனதினால் உண்டாகும், மொழியினால் உண்டாகும், மெய்யினால் செயலினால் உண்டாகும். கூடுதலாக வர்றது வாய் கொழுப்பில் தான் எல்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்போம். அப்போ அந்த வாயை சரி செய்துட்டோன்னா முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ இந்த பிறவி இறப்பு பிறப்பு இறப்புக்கு எது காரணமாக இருக்கிறது? பிறப்பான் இறப்பான் இல்லையா? பிறப்பான் இறப்பான் யாரு? அது முருகனை சொல்லலை. அங்கே பார்க்கறதுக்கு பெம்மான் முருகன் பிறப்பான் இறப்பான். முருகனா இறந்துக்கிட்டு இருக்கான். நல்லா யோசிக்கணும். முருகனை சொல்லுகிறப்போ முருகன் யார்? முருகன் நிலை வேறு. எங்கேருந்து வராரு? அவர் பிறவியே கிடையாது, அறிவு பொருள், குருபிரான் இல்லையா? அப்போ அவரை சொல்ல மாட்டார். அவர் சொல்றதை அவருக்கு சொல்லப்பட்ட உபதேசம் அது. அப்போ அந்த பிறப்பான் இறப்பான் சும்மா பிறப்பா. நீ சும்மா பிறந்து இப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா, சும்மா தானே பிறந்துட்டு இருக்கான், சும்மா வாழ்ந்துட்டு இருக்கேன்பா, நான் சும்மா இருக்கிறேன்பாம்பா. பொருள் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சும்மா பிறக்கல, கர்மால பிறந்திருக்கோம். அப்போ பிறப்பான் இறப்பான் சும்மா இரு சொல்லற. அப்போ அந்த பிறவி பிறக்கிறது இறக்கிறது இல்லாத ஒரு நிலையில் இருக்கணும். அடுத்தால் ஒரு பொருள் எடுத்தா பிறப்பான் இறப்பான்ங்க கூடிய இரு சொல் அற இருக்கணும். அந்த பிறப்பு இறப்புங்க கூடிய ரெண்டு சொல், ஒரு சொல் பிறப்பு, இன்னொரு சொல் இறப்பு இல்லையா? அப்போ இரு சொல் அற. எந்த இரு சொல்லு? பிறப்பு இறப்பு. அந்த பிறப்பு உன் வாழ்க்கையில் பிறப்பும் வரக்கூடாது, அதான் ஆரம்பம் முடிவு. அப்போ இறைநிலை எது? பிறவான் இரவான் இல்லையா? பிறப்பு இறப்பற்றவன். சிவனை சொல்கின்ற பொழுது பிறப்பு இறப்பற்றவன் தான் சொல்லுவாங்க, அனாதி இல்லையா? அப்போ நம்ம இறைத்தன்மைக்கு போகணும், சிவனோட ஒன்றணும், சிவநிலையா சொரூபமாக மாறணும்னா நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்கிறாரு? பிறவி இருக்கக்கூடாது. அப்போ பிறப்பு இருந்தால் இறப்பு இருக்கும், இறப்பு இருந்தால் பிறப்பு இருக்கும். அப்போ இந்த பிறப்பும் இறப்பும் இல்லைன்னா தான் இந்த வாழ்க்கை கிடையாது. அப்போ அங்கே அந்த இருன்னு சொல்லக்கூடியது எதை சொல்கிறாரு? இரு சொல், ரெண்டு சொல் எது? அங்கே இரு சொல் எடுக்கணும். ரெண்டு சொல் எது? பிறப்பு ஒரு சொல், இறப்பு ஒரு சொல். இது அற வேண்டும் உங்கள் வாழ்க்கை. அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிறப்புங்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடாது, இறப்புங்கிற ஒரு நிலையும் இருக்கக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் அதை எப்படி வச்சிருக்கார்? மௌனமாக வைத்திருக்கிறார். நீங்கள் அதை தோண்டி பார்க்க 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 அதனுடைய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கனிமங்கள் அது ரத்தின வைரம் வைடூரியம் மாதிரி உங்கள் ஞான நிலைக்கு தக்கவாறு அது பொருள் தரும். உங்களுடைய தன்மைக்கு தக்கவாறு ஆற்றல் கிடைக்கும்.
இதுதான் வந்து மகான்களுடைய வார்த்தைகள். அது மௌனம். மகான்கள் வார்த்தை மௌனம். நம்ம அது பேசுனான்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அது நிறைமொழி மாந்தர் பெருமை, நிலத்து மறைமொழி இல்லையா? அப்போ மகான்கள் வார்த்தை மௌனம். மகான்கள் வார்த்தையெல்லாம் மௌனம். நீங்கள் அதை கூர்ந்து பார்த்தீங்கன்னா 1000 பொருள் இருக்கும். உங்களுக்கு தக்க ஒவ்வொரு ஆளுக்கு தக்கவாறு இருக்கும். இப்போ இதே பாடலுக்கு ஒரு விளக்கம் அங்கே கொடுத்துருப்பார், முன்னாடி கொடுத்துருப்பார். இப்போ இது வந்து அந்த கந்தர் அனுபவத்தில் ஆரம்பத்தில் சொல்கிறார், இதுக்கு விளக்கம் சொல்கிறார். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே, எனக்கு இதுக்கு என்ன பொருள்னு தெரியலையேங்கிறார். நல்லா சிந்திக்கணும். இதை சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறார் கடைசடியில், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, அது அவருக்கு தெரியாமையா பாடுறாரு, நமக்கு சொல்கிறார். நீ எந்த பொருள் எடுக்க போகிற யோசிச்சுக்க. இதுதான் பெரியவங்கள். அரிமடமும் சான்றோர் கனி இல்லையா? தனக்கு தெரிந்தாலும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதை கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட என்ன வருது, உங்கள் லெவல் என்னன்னு. இப்போ அந்த பழக்க வழக்கங்களில் வந்து மகான்கள்கிட்டையோ பெரியவங்கள்ட்டையோ பழகும்போது நமக்கு என்ன லாபம்னு சொன்னால், தப்பு பண்ணால் கூட அதை மன்னித்து அந்த தவறுகளை வெளியில் சொல்லாமல் நம்மளை அணைச்சிட்டு போயிடுவாங்க. சுட்டி காட்ட மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இது பெரியவங்க. இந்த நடுத்தரத்தில் இருக்குது இல்லையா, இந்த நடுத்தரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அணைச்சிக்குவாங்க. ஆனால் அந்த கீழ்நிலையில் உள்ளது பண்ணிட்டல மறக்க சாகிறவது இருக்கும். செத்தாலும் 2வது வருவேன். இப்போ செத்தாலும் 2வது நான் வருவேன். அவன் என்ன பண்ண முடியும்? இது கீழ்நிலை இல்லையா? அப்போ இந்த மாதிரி உள்ள ஆள்கள்கிட்ட நடுநிலையிட்டையும் கவனம். அதனால தான் எப்போவுமே பெரியாரை துணை கொள்வது, நம்மளை விட உயர்ந்த சான்றோர்கள்ட்ட வைக்கிறது என்னென்னா, ஒரு சின்ன தப்புன்னா கூட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, இது தெரியாத உனக்கு நம்ம இப்படி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு புத்திமதி சொல்லி அணைத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நம்ம தவறுகளிலிருந்து திரும்புவதற்கு அது வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு விளக்கம் தெரியும். அதுதான் மௌனம். ஞானிகள் வார்த்தை மௌனம் இல்லையா? இப்போ அங்கே பாருங்க என்ன சொல்லிட்டாரு, அது அழகாக சொல்லிட்டு, செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறப்பான் இறப்பான், சும்மா இரு சொல் அற என்றலும் அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனே, இதுக்கு என்ன பொருள்னு எனக்கு தெரியலையேங்கிறார். அவருக்கு தெரியாது. அப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுறாரு, இது எதுக்காக சொன்னான், அந்த சும்மா சொல் இரு சொல் அற 2 சொல் அத்திருங்கிறது என்ன பொருள்? இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் எடுக்கலாம். 2 சொல் அற்று இருப்பதா, இரு சொல் அற்று இருப்பதா, இல்லை பிறப்பு இறப்பற்று இருப்பதா, இல்லை பிறப்பு இறப்புங்களுடைய 2 சொல் அற்று இருக்கிறதா இல்லையா, இல்லை சொல்லற சும்மா இருப்பதுக்கு சொல்ல வருவதா, இல்லை சொல்ல இருப்பதுக்காக சும்மா இருப்பதா, இதில் எது? நான் சொல்ல, அவர் சொல்கிறார், அம்மா பொருளொன்றும் அறிந்திலேனே, எனக்கு ஒரு பொருள் இதில் புரியலையே சொல்லிக்கிட்டு அப்புறம் பாடிக்கிட்டே போகிறார். கந்தர் அனுபவம் வந்து ஒரு அற்புதமான நூல். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வரும்போது அங்கே அழகாக அடிப்பார். பேசா அனுபூதி பிறந்ததும் பார். எப்போன்னு சொன்னால் ஆசா நிகழம் அருந்ததுனால். இப்போ இந்த ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இந்த ஆசா நிகழம்ங்கிறது எதுன்னு சொன்னால், ஆசைகளினுடைய சங்கிலி. அந்த நிகழம்ங்கிறது சங்கிலி. ஆசா நிகழம் அருந்ததனால். அப்போ அந்த நிகழம் என்பது சங்கிலின்னு சொல்லலாம், அல்லது விலங்குன்னு சொல்லலாம். அந்த கால் கையில் போடுறோம் இல்லையா, இது எப்போ அருகுது? ஆசைங்கக்கூடிய விலங்கு அருந்ததுன்னு சொன்னால் என்ன பிறக்கும்னு சொன்னால், பேசா அனுபூதி பிறந்ததுவே. அப்போ அந்த பேசாத அனுபூதி, அதான் மௌனம். அந்த அனுபூதிங்கிற வார்த்தையை நீங்கள் நல்லா சிந்திச்சிங்கன்னா தெரியும். அனுபூதின்னு சொன்னால், அணுன்னு சொன்னால் அனுபவம் இல்லையா? அந்த அனுபூதி, பூதிங்கிறது அறிவு, புத்தி. அனுபவத்தில் உண்டாகக்கூடிய ஒரு அறிவு, அதான் அனுபூதின்னு சொல்கிறது. உணர்ந்து இல்லையா, தனக்குள் அதை அனுபவித்து அதை தெரிந்து தெளிதல்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்போ, ஆனால் தெரிஞ்சு தெளிகிறத வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்வார். அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4.
தெளிந்து தெரிவான் கட்டும்பர். அதாவது தெரிந்து தெளிவான். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் இந்த 4ஐயும் நம்ம பார்க்கணும். அதில் தான் நீங்கள் தெரிஞ்சு தெளிய முடியும். என்னெல்லாம் பார்க்கணும்? அறம், பொருள், இன்பம், உயிரச்சம். இந்த 4 விஷயத்தை பார்க்கணும். என்ன வேலை இப்போ உங்களை ஒரு இடத்துக்கு வெளிநாட்டுக்கு கூப்பிட்றான். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெளிநாட்டில் உங்களுக்கு வேலை வருதுன்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடம் உடனே நீங்கள் அதை தெரிந்து தெரியணும். எப்படி தெரியணும்னு சொன்னால், அறம், பொருள், இன்பம், உயிரச்சம், இந்த 4 சரியாக வருதா? அறம், இப்போ நம்ம அங்கே போய் செய்யக்கூடிய வேலை நல்ல ஒழுக்கமான வேலையா தப்பான வேலையா? இப்போ சிலவன் கூட்டு போவான், தப்பான சில இதுகள்லாம் கடத்தலுக்கு கூட்டு போவான், தப்பான விஷயங்கள் கூட்டு போவான் இல்லையா? அப்போ அது அறமான விஷயமா அறம் இல்லாத விஷயமா? நம்ம ஆய்ந்துடணும். அறமான விஷயம்தான், தப்பு இல்லை. ஓகே. அடுத்தது பொருள். இப்போ இங்கே நம்ம போனால் சரியான சம்பளம் கிடைக்குமா? இப்போ இங்கேயே மாதம் 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க, இல்லை 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பீங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அபோவ் லேக்ஸ் மேல் போகுது இன்றைக்கி இல்லையா? இங்கே ஒரு 1.5 லட்ச ரூபா ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். ஈவன் அங்கே கூப்பிட்றான் வெளிநாட்டுக்கு. உடனே வெளிநாடுன்னு முகத்தில் போனால் அங்கே போனால் 40,000 ரூபா சம்பளம் கொடுத்தான்னு வச்சுங்க. லூஸ் தானே இது? இதில் நான் வெளிநாட்டுக்கு போகிறேங்கிறதுல என்ன இருக்குது? போனால் இதை விட கொஞ்சம் மணி ஓவராக கிடைக்கணும் இல்லையா? இப்போ இது 1.5 லட்சம் வாங்குறதுக்கு அங்கே ஒரு 7 லட்சம் கிடைக்குதுன்னு சொன்னால் வெல் அண்ட் குட், ஃப்ளை பண்ணிட வேண்டியது தான். எப்போ விட்றான்னு சொல்லி இப்போ விடலை. திறந்து விட்டுட்டா இன்றைக்கி ஆளும் ரெடியாக இருக்காங்க. ஃப்ளைட்டை திறந்து விட்டால் பறந்து வர்றதுக்கு இல்லையா? அப்போ அந்த 1.5 லட்சத்தை விட ஒரு 7 லட்சம் அங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் இங்கே 1.5 வாங்கிட்டு அங்கே போய் 40, 50 வாங்க போனால் ஏதோ பைத்தியக்காரதானே இல்லையா? இப்போ அவங்க சொல்கிறோம், அவங்களுக்கு ஃப்ளாட்டு கொடுத்துருதோம், இது கொடுத்துறோம், சாப்பாடு கொடுத்துறோம், எல்லாம் போக உங்கள் கையில் 40, அதானே உனக்கு மிஞ்சம். ஆனால் இதே இங்கே 1.5 வாங்கினேன்னா வீட்டோட சாப்பாடு போய்டும், சொந்த வீடு இருக்குது, வண்டி இருக்குது. இங்கே உனக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த 1.5 லட்சம் பொண்டாட்டி சம்பாதிச்சான்னு வச்சுங்களேன். சில வீட்டில் தலைவர் உண்டு, அப்படியே அக்கௌண்ட்டில் போட்டுங்க, எடுக்கவே மாட்டோம். நீ வாங்கிட்டு வந்துடு. ஏன்னா அவளை ரொம்ப பாசமாக வச்சுக்க மாதிரி வரும்போது நீ வாங்கிட்டு வந்துடுமா, அது பேக்கு மாதிரி அது காடை தேய்ச்சி சம்பாதிச்சதெல்லாம் அது வாங்கிட்டு வந்துருக்கோம். இவன் சில வீட்டில் அப்படி இருக்கும். சில வீட்டில் அவள் உஷாராயிருவா. என்ன பண்ணுவா? ஏங்க 2ஆம் தேதி ஆச்சுல, 30 வந்துருக்குல்ல, பணம் விழுந்துட்டா அக்கௌண்ட்டில், அப்போ வாங்கிட்டு வர வேண்டியது தானேப்பா. இப்போ இந்த 2 கேஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வாங்குகிற சம்பளத்தை இங்கே சென்னையில் இருந்தோன்னு சொன்னால், சொந்த வீடு இருந்து குடித்தனமாக இருந்தோன்னு சொன்னால் செலவு கம்மி. அந்த 1.5 லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டான். டேக்கும் 1.5 வருதுன்னு வைங்களா இல்லையா? இப்போ மனைவிட்டு என்ன பண்ணுவான்? நீ அதை வாங்கிக்கம்பா, இல்லை வேறு யாராவது கூட அப்பா எதுக்கு பென்ஷன் இருந்ததுன்னா அவருக்கு தலையில் மொட்டை அடிப்பான். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அந்த பென்ஷன் காசு அது இதுகளை எப்படியோ வச்சுட்டு இதை சேர்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே 1.5 கிடைக்கிது, அப்படியே பிளாக்காக போய் ஒரு பிளாக்கு ஏறிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு நீ அங்கே போய் மாட்டி அவன் ஃப்ளாட்டு கொடுக்குறான், கார் கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லாம் இங்கேயும் தான் இருக்குது. மிச்சம் அங்கே எவ்வளோ வருது? மிச்சம் 40 தான். இங்கே மிச்சம் 1.5 இருக்கும். வாங்கினது அப்படியே வச்சுட்டு இருப்பான். இது புத்திசாலியா அது புத்திசாலியா? அப்போ அறம் கரெக்டு, பொருள் சரியில்லை, டிக்கு போகக்கூடாது. இப்போ பொருள் இங்கே 1.5, அங்கே எல்லாம் போக கையில் 5 நிற்கும் சார். நீங்கள் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா டாலரில் வருது. உங்களுக்கு டாலரில் வரும்போது அது ஒரு 68, 70க்கு மேல் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 lakhs கையில் நிற்கும். குட், ஏறிது ஃப்ளைட்டில், முடிஞ்சுதா? அப்போ அறம் பொருள். அடுத்தது இன்பம் இல்லையா? இப்போ இன்பத்துக்கு இங்கே வீட்டோட பொண்டாட்டியோட பிள்ளையோட அம்மா அப்பாவோடலாம் இருக்கிறத விட்டுட்டு அங்கே போய் ஒரு ரூமில் ஒத்த கட்டிலில் படுத்து கிடந்துட்டு ஃபோனில் நீ எப்படிமா இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு சொன்னால் இந்த 4 வருஷம் 3 வருஷத்துக்கு நீ அங்கே போய் கிடக்கிறதுக்கு அதில் என்ன உனக்கு வருமானம் வருது? வீட்டில் பொண்டாட்டி தனியாக கிடக்கா, பிள்ளை தனியாக இருக்குது. என்னதான் ஸ்கைப்பில் பார்த்தாலும் நேரில் பிள்ளை பார்க்குற மாதிரி இருக்குமா, அதை கூட்டிகிட்டு போய் வாங்குறது. இந்த சுகம் உனக்கு லைஃப்பில் எப்போ கிடைக்கும்? நீ அந்த குழந்தை வளர்ந்து வர நேரம் 5 வருஷம் 7 வருஷத்தில் நீ ஃபாரினில் இருந்துக்கிட்டு அது கொஞ்சம் வயசுக்கு வந்ததுக்கு பிறகு வாமா நான் கூப்பிட்டு போயேன்றான். மம்மிகிட்ட கேட்க, என்ன மம்மி, என்ன இவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாரு? ஏன்னா ஒரு நாளும் தோளில் தூக்கிட்டு போனது கிடையாது, பண்ணது கிடையாது. அப்போ அந்த இன்பத்தை நீ இழந்துட்டியே. பணத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணால் போதும். ஏன்னா அவளுக்கு ரூட்டு மாதிரி இருக்கும்.
சப்போஸ் அது ஒரு 14 வயசு வந்துருந்துன்னு வச்சுங்க, ஃப்ரெண்டே வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? மேலு ஃபீமேலு மேலாக இருக்கும் ஃப்ரெண்டு. அப்போ அதோட சுத்த பார்ப்பாங்க, அப்பனையும் அக்காளையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்களா? முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த இன்பம் என்னாச்சுது? இழந்துட்டீங்க. இப்போ ஊரில் வந்து இருந்து நீங்கள் என்னத்தை தான் பணத்தை வச்சுருந்தாலும் ஈவன் பொண்டாட்டி கூட வர மாட்டான். ஏன்னா அன்னைக்கு யூத்தாக இருந்தா கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம், சேர்ந்து போகலாம், அதில் ஒரு சுகம். கூட்டிகிட்டு போகிறதுல 4 பேர் பார்க்குறாங்களா என் மேட்ச் எப்படி இருக்குதுன்னு. இப்போ அவர் வெள்ளத்தாடி விட்டுட்டு ஃபாரினில் 10 வருஷம் இருந்துக்கிட்டு ஆள் தொப்பையும் தண்டையமாக வந்து உட்காந்துட்டு அவளும் வெளியே கிளம்புறதுக்கு யோசிச்சிருவா. போச்சா இன்பம் போச்சா? அப்போ பணத்தை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ முதல் யோசிக்கணும். ஸோ இந்த பீரியட் இப்போ லாய்க்கு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னே ஓடு, கல்யாணம் ஆகிட்டா நகராத. கல்யாணத்துக்கு முன்னால் போகலாம், ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு சொந்த மண்ணிலிருந்து நகராத. சொந்த மண்ணை போல் சுகம் கிடையாது. ஏன் கோட்பாடு அது மற்றவங்க எப்படியோ தெரியாது. நம்ம மண்ணில் எல்லா வசதி இருக்குது. அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் அதில் கூடிய அம்மா அப்பா சொந்தம் உறவுகள் நட்பு, இந்த நட்புலாம் அங்கே கிடைக்காது. நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தான் இல்லையா? பார்க்க மரியாதை இருக்கும், அப்படியே டையை கட்டிட்டு வேணால் விறுவிறுன்னு ஓடலாம். பட் இதனுடைய சுகம் வேறு. சரி, அதை விட்டுருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் இந்த 3 டிக்கு. அதுக்கு அடுத்தால உயிரச்சோன்னு ஒன்று இருக்குது. திருவிழா அழகாக சொல்லுவார். ஆனால் நம்ம மக்கள்லாம் இது இந்த 3 பார்க்க மாட்டான். இவன் பார்க்குறதெல்லாம் பொருளை தான் பார்ப்பான். பணம் இருந்தால் தானே வாழ முடியும். கரெக்டு, பணம் இருக்குது. போனதில் மாக்கணும் வாங்கி குடித்தான், கண்டதெல்லாம் தின்னான், கொலாஸ்ட்ரல் ஏறிச்சுது. எந்த கொலாட்ரலில் வச்சாலும் தப்பிக்க முடியாது கொலாஸ்ட்ரலுக்கு இல்லையா? கொலாஸ்ட்ரல் ஏறிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சுது? கிட்னி ட்ரபிள்னா 50 லட்சம் கொடுத்தாலும் கூட கிட்னி கிடைக்கிறதுக்கு அப்புறம் பாடி போச்சு. நீ பொருளை மட்டும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கை வாணிபம் அல்ல இல்லையா? வாழ்க்கை வாணிபம் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார், அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம். அது வேற எவனும் பேச மாட்டான். அவர் தான் அழகாக தீர்ப்பார். அந்த உயிர் மீது இருக்கக்கூடிய அச்சம். அப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல நீ ஏதாவது ஒரு தப்புன்ட்டு அந்த நாட்டுக்காரன் நீ வந்து வேற சிட்டிசன் உன்னை என்ன பண்ணுவான்? டப்புனுக்கு உள்ளே வச்சுருவான், கசடி கொடுத்துருவான். அரேபியாலாம் இல்லையா? சீனாவில் சிங்கப்பூர்லாம் வந்து கொஞ்சம் இம்மாறல்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே அப்படில்ல, சுப்ரீம் கோர்ட் வரை போயிட்டு வரலாம். தப்பு பண்ணதே இங்கே சுகமாக இருக்குதுன்னு இருக்காங்க. தப்பு பண்ணலைன்னா மரியாதை இல்லைன்னு இருக்கான் இல்லையா? உயிர் அச்சம், இந்த உயிர் மீது அச்சம் இருக்கணும். அப்போ கண்ணுக்கு தெரியாத இடத்துல வாழ நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கூட எப்படி அது ஒரு புறத்தில். அகத்தில் பார்க்கும்போது உயிரச்சம் என்பது மீண்டும் மண்ணுக்கு பெறவாமல் இருப்பதற்கு நாம் என்னெல்லாம் செய்யணும். அப்போ அதை செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கானா? இருக்காது. இப்போ இங்கே ஏன்னா ஒரு குரு தேடலாம், குரு கிடைக்கும், உபதேசம் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா சிடிலையும் டேப்லேயும் பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுன்னு. சிடி டேப்பில் பார்த்துக்கல, குரு கண்ணை பார்க்கணும். குரு நேரடியாக என்ன கேட்கணும்? அந்த நாதத்தை இல்லையா? அங்கே தான் இருக்குது. அது புரியல. அப்போ ஊரில் வாழ்கிற பொழுது தான் இப்போ அம்மா கூட ஊர்லேயே இருந்து அம்மா சமைச்சு தரக்கூடிய அந்த சாப்பாடு எவ்வளோ நாள் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. போயிட்டாங்கன்னா நீ எந்த செட்டிநாட்டில் போய் இருந்தாலும் அதுக்கிட்ட வராது இல்லையா? தாயும் சரி மனைவியும் சரி. நிறைய பேர் ஹோட்டலில் திங்கிறதுக்கே நாய் மாதிரி அலையுதுங்க. பொண்டாட்டி கை சுகம் தனி. அது உப்பு கூட போட்டாலோ புளிய கூட போட்டாலோ இல்லையா? அந்த பாசத்தோடு தர்றது, அதான் சொல்லுவார். அந்த பாசத்தோடு இருக்கிறதுக்கு இல்லையா, அதுக்கு சுவையை விட உணர்வு கூடுதல். அவளுக்கு உடம்பு சரியில்லை ஆனாலும் இருங்க நான் பண்ணுறேங்கன்னு ஒரு ரசத்தை வச்சு ஒரு அப்பளத்தையும் சுட்டு இல்லையா கொண்டு வந்து வச்சாலும்னா இந்த நிலையில் நமக்கு பண்ணுறாலும் அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு தெம்பு கொடுக்கும். சுவை அல்ல. இந்த உடம்புக்கு சுவை போட்டது மாமிசத்தை கறியை திங்கிற மாதிரி, அதில் பிரயோஜனமே இல்லை. உணர்வு கூட்ட வேண்டும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதார். அந்த உணர்வு கொடுப்பார் இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அந்த உயிர் அச்சம்ங்கிறது என்ன வருதுன்னு சொன்னால், இந்த மண்ணில் இருக்கின்ற பொழுது மீண்டும் பெறவாமல் இருப்பதற்கு அப்போ என்ன பண்ணோம்? கர்மாவை கழிப்பதற்காக தான் நம்ம பிறவி எடுத்திருக்கிறோம். நல்லது கெட்டதுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது?
கெட்டதே வரக்கூடாது, நல்லது தான் வரணும், கெட்டது இல்லாத மாதிரி நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ அந்த கர்மாவை கழிப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா மெக்கானிக்கல் லைஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஷிஃப்டிங் முறையில் கொடுத்துட்ருப்பான். நைட் ஷிஃப்ட்லாம் போட்டுப்பான். நைட் ஷிஃப்ட்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டா காலையில் தூக்கம் தான் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறி போயிடும். அப்போ உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு அனுசரணையான ரெண்டாவது ஞானத்தில் என்ன வேணும்னு சொன்னால், முதல் குரு வேண்டும், ரெண்டாவது நல்ல சத்சங்கம் வேணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள்கிட்ட எப்பவுமே ஞானத்தை பற்றி பேசக்கூடிய, நல்ல தன்மைகளை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நட்பு வட்டங்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே கிடைக்கிறதுக்கு குறைவு. நீங்கள் வெளிநாட்டுகளெல்லாம் போகிற பொழுது, ஏன்னா அவர்களுடைய இயல்புக்கு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்போ நம்ம ஆளுகள்லாம் போய் அங்கங்கே கோயில் கட்டுறாங்க, இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப லிமிட்டோடு தான் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது இல்லையா? நீ எங்கே இருந்தாலுமே அந்த உயிர் அச்சத்தோட மீண்டும் இந்த மண்ணில் நம்ம பிறக்கக்கூடாது, பிறவாமல் இருப்பதற்கு இந்த உயிரை என்ன பண்ணோம், உயிருக்கு உரம் வரக்கூடிய உண்மைகளை கேட்பதற்கு, குருபிரானுடைய உபதேசங்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதாங்கிறது பார்க்கணும். சிலவங்க நிறைய பார்ப்பாங்க, அதை ஓரளவுக்கு கொஞ்சம் டிவோஷனலாக இருக்கக்கூடியவங்களாம் பார்ப்பாங்க. அப்போ அங்கே அந்த ஊரில் கோயில் இருக்கா, அங்கே போன இப்போ ஊரில் இடங்கள் வாங்கும்போது கூட இப்போ முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மசூதி இருக்கா, நம்ம ஆட்கள் இருக்காங்களா, அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ கிறிஸ்டின்ஸு கூட ஓரளவுக்கு இல்லைன்னா கூட சர்ச்சை வச்சுருவாங்க இல்லையா? இப்போ நம்ம ஆளுகள் அப்படி பண்ணுறாங்க. அங்கங்கே என்னென்னா இல்லைன்னா ஒரு பிள்ளையாரை கூட திடீர் பிள்ளையார், ரயிலடி பிள்ளையார் சொல்லி ஏதாவது ஒரு விநாயகரை வச்சுட்டு கூட அந்த சாமி கும்பிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. அப்போ அது என்ன வருதுன்னா, நம்ம மனதை சீர் செய்வதற்கு, நம்ம உயிருக்கு உறுதி தருவதற்கு அந்த வழிபாட்டு முறைகள், அதையும் நம்ம பார்க்கணும். வழிபாட்டு முறை ரொம்ப முக்கியம் இல்லையா? வெறும் சோறு தின்னுட்டு படுத்து தூங்குறது அல்ல. அப்போ நம்மளை ஒழுக்கமுடையவர்களாக, பண்பாளர்களாக, சான்றோனாக நம்மளை வாழ வைப்பதற்கு அந்த உயிர்க்குள்ள விஷயங்களை, அப்போ இந்த அறம்பொருள் இன்பம் என்பது உடலுக்குரியது, அந்த உயிர் அச்சம் என்பது அது உயிரை சார்ந்தது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ அந்த ரெண்டு விஷயத்தை நாம் பார்க்கணும். பார்த்தால்தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ இது தெரிந்து தெளிதல்ல சொல்லுவார். ஒரு விஷயத்தை தெரிந்து எப்படி தெளிவடையும்னா இந்த 4 படங்கள். இப்போ நான் சொல்ல வருது, இந்த மௌனம் என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் மறைபொருளாக இருக்கிறது. மகான்களுடைய பாடல்களில் அவர்கள் தன் கருத்துக்களை எப்படி வச்சுருப்பாங்க, மறைத்து வச்சிருப்பார்கள் இல்லையா? அந்த ஆசா நிகழம் அருந்ததினால், ஆசா நிகழம் அருந்ததினால் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அந்த எப்போ அந்த பேசாத அனுபூதி பிறந்தது? இந்த பேசாத அனுபூதி எங்கே சொல்கிறாருன்னா, முதல் சொன்னார் இல்லையா, சும்மா சொல் இரு சொல் அறனர், சொல்லற்று இருப்பது இல்லையா? அது எப்போ வரும்னு சொல்கிறாருன்னா, ஆசா நிகழம் அருந்ததுனா, ஆசா நிகழம் அற்றால்தான், ஆசா நிகழம் அற்ற பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அப்போ ஆசா நிகழம் அற்றால்தான். ஆசா நிகழம்னா என்னன்னா, நம்ம எதிலெல்லாம் பந்தபாசம் வைக்கிறோமோ, எதிலெல்லாம் ஆசை வைக்கிறோமோ, அந்த ஆசை அறணும். அந்த ஆசை அற்றாதான் என்ன கிடைக்கும், பேசாத ஒரு நிலை கிடைக்கும். அந்த பேசா நிலை என்பது எதுன்னா அறிவு நிலை. நன்றாக பேசாத நிலை அறிவு நிலை. நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், மனம் பேசி கொண்டிருக்கோம், அறிவு பேசாது. நன்றாக சிந்திக்கணும். அப்போ ஞானிகள் அமைதியாக இருந்தாங்கன்னா, அறிவுபூர்வமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் யாரோடும் பேசுவதற்கு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது எதுக்கு பேசுகிறீங்க? ஒன்று உங்களை அடையாளப்படுத்துறதுக்கு பேசுவீங்க, இல்லை அடுத்தவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசுவீங்க. அதானே வரும். ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் தெரிஞ்சு நாங்கள் கொட்டணும். சிலவங்களுக்கும் அடுத்தவங்கள்ட்ட பேசலைன்னு இருக்கவே முடியாது. சும்மா ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா அப்படியே ஒரு லோன்லினஸ் பாடாப்படுத்திடும் இல்லை? அப்போ இங்கே என்ன வருதுன்னு சொன்னால், மௌனம் என்பது எப்படி வருது, பேசாமல் இருப்பது. ஆனால் அந்த பேசாமல் இருப்பது எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, அறிவு நிலையில் இருக்கிறது. மனம் பேசிக்கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும், அறிவு அற்று இருக்கும். நான் தான் சொல்லியிருப்பேன், பேசாமல் இருந்தால் அறிவோடு இருக்கிறது. அறிவு பேசாது. எதை சொன்னாலும்
சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் வளவளன்னு கொட்டுனீங்கன்னா, இப்போ நீங்கள் பேசும்போதே உங்களுடைய நிலை தெரிந்து விடும். ஆனால் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களை ஜட்ஜ் பண்ணவே முடியாது இல்லையா? அறிவுபூர்வமாக இருக்கும் பேச வேண்டிய தேவையே வராது. ஞானிகள்லாம் கடைசி மௌனம். மௌனம் ஞானத்தின் வரம்பும்பாங்க. ஞான வரம்பு மௌனம் இல்லையா? மௌனம் தான். மௌனம்னா மௌனம். அப்போ ஞானத்தினுடைய வரம்பு மௌனமாக இருக்குதுன்னு சொன்னால் அறிவாக இருக்கிறது இல்லையா? அப்போ அதான் சொன்ன ஆசா நிகழம் மறந்ததுனால் பேசா அனுபூதி பிறந்ததுவே. அப்போ அங்கே என்ன சொன்னார்? சும்மா இருன்னு சொன்னார். இதுக்கு என்ன பொருள் எனக்கு தெரியலையேன்னு சொன்னார். இப்போ உணர்ந்துட்டார். அந்த அனுபவத்தை சொல்கிறார். விடையை பின்னாடி சொல்கிறார். சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, எப்போ ஆசா நிகழம் அருந்ததுனால் பேச அனுபூதி பிறந்தது. அப்போ அந்த ஆசா நிகழம் என்பது அந்த ஆசை விலங்கு இல்லையா? ஆசை கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? தலை கட்டு அதெல்லாம் நீங்கள் உடைச்சிட்டு வெளியில் வரணும். ஆசையை விட முடியாது. ஆசை இருக்கும். ஆனால் ஆசை எப்படி இருக்கணும்னா நடுநிலையில் நியாயமாக இருக்க வேண்டும் இல்லையா? நம்ம பிள்ளைகள்கிட்ட பாசம் வைக்கிறோம், ஆனால் அதே இது அடுத்த பிள்ளைகள்கிட்ட மாற்றி வச்சோன்னா தப்பாயிடும். ஒரு மகானாக இருக்கிற பொழுது எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஒரு உதாரணத்திற்கு காந்தி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. காந்திகிட்ட ஒரு நண்பர் சொல்கிறாரு, உங்கள் பையன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாருன்னு. அது அவன் கர்மா, அவன் தான் அவன் பார்த்துக்கணும். அதையே இங்கே சொல்கிறீங்க. கண்டுக்கவே இல்லை. அதுக்காக உடனே நம்மளால என்ன பண்ணுவோம்? ஐயோ என்ன பறந்து அடித்து போவான், ஆள்கள் அனுப்புவான் இல்லையா? அவன் கர்மா அது. எனக்கு ஒரு பையன் பிறந்தான், அவ்வளோதான். அவன் வளர்க்க விட்டு வளர்த்து அவனுடைய போயிட்டு. இப்போ அதே மாதிரி ஏசுகிட்ட வரும்போது ஏசும் ஒரு இடத்துல சொல்கிறார். அவங்க அம்மான்னு சொல்லுகிற பொழுது அது தம்பியை பார்த்து சொல்கிறார், அது ஒன்றா என்றா இல்லைம்பார். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா தாயும் ஒன்று தான், ஸ்பெஷல் தன் தாயின்னு கிடையாது. ஆதிசங்கரர் அதான் சொல்லுவார், தன்னுடைய தாயின்னு பார்க்கல. ரமணரும் அதான் பார்க்குறாரு. அவங்க அம்மா தேடிட்டு கடைசியில் அங்கே வந்துட்டாங்க, திருவண்ணாமலேருந்து கூட இருக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ளவங்கள்டெல்லாம் சொல்கிறாரு, எங்கள் அம்மான்னு சொல்லி தனியாக முக்கியத்துவம்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. என்ன சமைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கும் கொடுங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல படுத்துங்க, அப்படி தான் சொல்கிறார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அந்த உடம்பை தாண்டி உயிரை நேசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆன்ம தரிசனம் அவருக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்போ எல்லாரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய நிலை வருகிறது. அப்போ நடுநிலை அது நடுநிலை. அப்போ அந்த ஆசையை அவர் என்ன பண்ணுறாரு? நமக்குங்கக்கூடிய, அதான் ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்பார். தெளிவான குரல். யான் எனது, இந்த ரெண்டு தான். அதுதான் ஆசா நிகழும். என் குடும்பம், என் பிள்ளை, ஏன் பற்றுக பற்றத்தான் பற்றின அப்பற்றும் பற்று விடற்கு இல்லையா? அப்போ எப்போ உங்களுக்கு பேசா அனுபூதி பிறக்கும்? பேசா அனுபூதினா மௌனம்னா அறிவுன்னு அர்த்தம். நீங்கள் வாயை பொத்திட்டு இருக்கிறது இல்லை, அறிவுபூர்வமாக இருப்பது. ஞானிகள் பேசுனாங்களே, பேசாமல் இல்லையே? பேசாமல் இல்லை, பேசத்தான் செய்றாங்க. அவை பிராட்டி பேசினா, திருவள்ளுவர் பேசினார், திருமூலர் பேசினார், எழுதி வைத்தார்கள், எழுதுனதெல்லாம் பாட்டாக இருக்கிறது இல்லையா? அவைகளெல்லாம் என்னவாக இருக்கிறதுனா அறிவாக இருக்கிறது. அதுதான் மௌனமாக இருக்கிறது. நல்ல யோசனை. அப்போ எது மௌனமாக இருக்கிறதோ அது மறையாக இருக்கிறது, அதுவே அறிவாக இருக்கிறது. ஞானிகளுடைய வாக்கு மௌனமாகவும் மறையாகவும் அறிவாகவும் இருக்கிறது. நாம் நம்முடைய மனதை என்ன பண்ணோம்? சுத்தப்படுத்தி வாய் வார்த்தைகள் எல்லாம் மறைமொழிகளாக நாம் வெளிவரும் வண்ணம் பயிற்சி எடுத்தோம் என்றால் நாமும் பிறப்பற்ற நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டியது குருபுரான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு குரு உபதேசப்படி, குருவனுடைய வார்த்தைப்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் குருவனுடைய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்? பேசா அனுபூதியாகவே இருக்கும் என்று சொல்லி, ஆசா நிகழும் துகளாயினப்பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சொன்ன யார்? அருணகிரிநாதனுடைய வாக்கு என்றும் சத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.